பாதம் தந்து அருள்வாய் படி விநாயகா, பற்றினேன் உன் பாதம் தனையே படி விநாயகா. பதியே கணபதியே மகா கணபதியே, உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகா. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே, எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே, எல்லாம் வல்ல அம்மனின் அருளாலே இந்த வேம்புலியம்மன் ஆலயத்திலே 2வது வருஷாபிஷேக பெரும் விழாவிலே அம்மனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள். இந்த கோயிலை பத்தி நான் கேள்விப்படும் பொழுதே அவ்வளவு எனக்கு பரவச நிலை. நான் தான் கேட்டுட்டே இருந்தேன் ஐயாட்ட. ஏன்னா இயல் இசை நாடகம்னு நம்ம வெறும்னா பாட புத்தகத்துல மட்டும்தான் இருக்கே தவிர அதை நிஜ வாழ்க்கையில பார்த்தோம்னா வெறும் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயுமே அணுகி போயிடுறது. அதை தாண்டி நேர்ல வர்றதில்லை. அப்போ இங்க அது மாதிரியான வகுப்புகள்லாம் நடக்கிறது. அதற்கும் என்ன மாதிரியான கட்டண தொகையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. யாரும் பெருசா இல்லைன்னா ரொம்ப அபூர்வமா இருந்தது எனக்கு கேட்கறதுக்கு. அதனாலதான் அவன் போன் பண்ணி அழைத்து கேட்ட உடனேவே எனக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லை. உடனே வரேன்ட்டேன். என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் உடனே வரேன் அப்படின்ட்டேன். ஏன்னா இது மாதிரி ஒரு சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நமக்கு எண்ணம் வரணும் அப்படின்னா அம்மனின் அருளும் அம்பிகையின் அருளும் ஈசனின் அருளும் இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நம்ம எல்லாம் எங்கேயோ போய் ஒரு பேருந்து நிலையத்து ஓரத்துல உட்கார்ந்துட்டு எதையோ வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கலாம் இல்லையா? ஆனா அங்கெல்லாம் இல்லாம கொசு கடிச்சாலும் பரவாயில்ல, காலை ஆட்டின்றாவது முதுகு வலிச்சாலும் பரவாயில்ல, நான் இங்கே அமர்ந்து இறைவனின் சக்தியின் சிந்தனையை நம்ம கொஞ்சமா சிந்திப்போம்னு என்ன வந்திருக்கு இல்லையா? கொடுத்து வச்சிருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ இதே மாதிரியான திருப்பணிகள் எல்லாம் இந்த ஆலயத்திலே இதே போல் பன்மடங்கு அடியார்களின் உதவியோடு இந்த கோயில்ல அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று அடியேன் வாழ்த்தி வணங்கி இந்த கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவுக்கு. ஏனைய அடியார் பெருமக்களுக்கும் இதே மாதிரி சத்சங்கங்கள் நிறைய நடக்கணும், அதற்கு உங்களுடைய உறுதுணையா இருக்கணும்னு வேண்டுகோளை வைத்துக்கிறேன். எனது உரையை துவங்கும் பொழுது ஒரு வசனத்தை சொல்லி துவங்குவது வழக்கம். பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும், அதுபோல வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும். பேச்சிலே தலைப்பிருந்தால் கருத்திலே பிடிப்பிருக்கும், அதுபோல வாழ்விலே நோக்கம் இருந்தால் மனதிலே நிறைவு இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கோயிலுக்கு அமர்ந்து நமக்கு எதற்காக இங்க வரோம்? 1 கோடி ரூபாய் பணம் உடனே நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுட்டோம்னா உடனே நாளைக்கு காத்தால எழுந்திருக்கும் போது நிம்மதியா எழுந்துருவோமா எல்லாரும்? எந்த வித கவலையும் இல்லாம இந்த பணத்தெல்லாம் எப்படி எங்க வைக்கிறது? மருவ பொண்ணு எடுத்துட்டு போடுமா, மாட்டு பொண்ணு எடுத்துட்டு போயிடுமா, எப்படி பணத்தை உடனே நம்ம நாளைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? பெற்ற செல்வத்தை காப்பாற்றுவது எப்படி, இதை பன்மடங்கு நம்ம பெருக்குவது எப்படி? உடனே மனசு எங்க போயிடும்? நேற்று வரைக்கும் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்ன மனமாகப்பட்டது நாளிலிருந்து எப்படிதான் காப்பாற்ற போறோம்? இதை எவன் திருடின்னு போவான்னு தெரியலையே. அப்போ அடிப்படையில் நமக்கு எது அவசியம்? மன நிறைவு என்பது அவசியம். அப்படி நோக்கத்தோடு வாழும் பொழுது நமக்கு மன நிறைவு கிடைக்கும் சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி தலைப்புடன் பேசும் பொழுது கருத்திலே பிடிப்பு இருக்கும். நீங்க எல்லாம் ஒருவேளை அந்த ஒரு துண்டுச்சீட்டு பிரசுரம் கொடுத்திருந்தார், அந்த தலைப்பை பார்த்திருந்தா நம்ம எந்த தலைப்புல சிந்திக்க போறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா இங்க உட்கார்ந்தக்கூடிய பக்தர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தலைப்பு என்னன்னு சொல்றேன். குருவும் அருளும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கோம். இந்த தலைப்புல பாருங்க 2 சொற்கள் இருக்கு. இந்த 2 சொற்களுமே நமக்கு நன்னா தெரியும். குரு நமக்கு என்ன தெரியாதா? என்ன யாருக்கு தெரியாது குருன்னு? நம்ம எவ்வளவு பேருக்கு நம்மளே குருவா இருக்கோம். நம்மள மாதிரி குரு யாரா இருக்க முடியுமா? யாராவது ஒருத்தர் வழி தெரியாம வந்துட்டுமே, நமக்கு தெரியுமோ தெரியாதோ, நீங்க போய் அப்படி 2 பக்கம் திரும்பி 4 தெரு போனீங்கன்னா ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார், அவர்கிட்ட கேட்டு போங்க. அது எப்படிப்பட்ட குரு பாருங்க நம்ம இல்லையா? அப்போ குரு அப்படின்னா யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். குரு என்ன சொல்ல நமக்கு தெரியும். 2வது அருள். அருள்மிகு வேம்புலியம்மன் அப்படிதான் சொல்றோம். திருப்போரூர் முருகனை சொல்றோம்னா அருள்மிகு கந்த சுவாமி.
ஏன்னா எல்லாத்துக்கும் என்ன போடுறோம், நமக்கு மிகுதியா தான் வேணும், எது நமக்கு கம்மியா வேண்டாம் இல்லையா. பேங்க்ல போய் நம்ம பணத்தை போட்டா கூட வட்டி நமக்கு மிகுதியாக வேண்டும், எல்லாமே மிகு கம்மியா நமக்கு ஒண்ணு வேண்டாமே. அதனாலதான் பிரச்சனைகளும் மிகுதியாகவே வருது. இதான் இருவினை ஒப்பு இல்லையா. அப்போ இந்த மிகுதியாக இருக்கக்கூடிய அருள் அப்படிங்கிற சொல்லும் தலைப்புல இருக்கு. நான் எதுல இருந்து இந்த உரையை துவங்கலாம் அப்படின்னா, குருனா என்ன அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் முதலாவது. இரண்டாவது அருள்னா என்ன. நம்மள பல பேருக்கு அருள் வேணுங்கிறோம், அருள்னா என்னன்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. அது குறித்து நம்ம சிந்திக்க போறோம். அப்புறமா ஒரு புராணம் இருக்கு, அப்புறம் ஒரு சிறுகதை இருக்கு. அதோட இந்த உபன்யாசமானது நிறைவடைஞ்சு. பயப்பட வேண்டாம், ரொம்ப நேரம் முதுகு வலிக்க கொசுகடியோட எப்படா முடிப்பா இவன் அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்தாமல் முடிப்பேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். பாருங்க, ஒரு உரையை துவங்கும் பொழுது என்னென்னலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க, உங்களை இங்க வச்சிருக்கணும்னா. சரி, அப்போ குரு அப்படின்னா என்ன? நம்ம சமூகத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு, மாதா பிதா குரு தெய்வம். நம்ம எல்லாம் எங்க இருக்கோம் தெரியுமா? இந்த மாதா பிதா இடது பக்கம் வச்சுப்போம், குரு தெய்வம் வலது பக்கம் வச்சுப்போம், அதுக்கு நடுப்புற இருக்கும். அப்படி நடுப்புறது நமக்கு என்ன பேர், ரெண்டு கட்டான்னு பேர். அதனாலதான் இந்த பக்கத்துக்கும் போக மாட்டோம், இந்த பக்கத்துக்கும் போக மாட்டோம், நடுவில் என்ன பண்ணுவோம், ரெண்டு கட்டானாவே இருப்போம். கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த ரெண்டு கட்டான எல்லாம் எப்படி ஏற்படுறதுன்னு சொல்ல பாருங்க. இந்த உலகத்திலே நாம் எல்லாம் பிறக்க வேண்டும் என்றால் ஒரு தாயும் தந்தையும் அவசியம். அவர்கள் இருவரும் இன்புற இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியிலே நாம் பிறக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க நம்ம பிறக்கணும்னா தாயும் தந்தையும் அவசியம். சரி, இது என்ன தெரியும் சுவாமி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, இன்னொன்னு இருக்கு. நம்ம இந்த பூ உலகத்துக்கு வந்தோம் இல்லையா, என்னமோ வேலை தெரியுதோ தெரியலையோ, நம்மளும் பிறந்தோம், படிச்ச வச்சாலோ வைக்கலையோ, அறிவு வந்ததோ இல்லையோ, கல்யாணம் பண்ணி வச்சா, குழந்தை பிறந்ததோ இல்லையோ, பிறந்த குழந்தைய படாத பாடுபடுத்தி அதை எப்படியாவது படிக்க வச்சுட்டு எப்படியாவது 10வது பாஸ் பண்ணி விடுறான். எதுக்கு படிக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது, ஏன் படிக்க வைக்கிறோம்னு நமக்கும் தெரியாது. ஆனா 10வது பாஸ் பண்ணி அவனை எப்படியாவது பண்ணணுங்கிறது ஒரு முன்னுதல் கொடுக்கிறோமா. அடுத்தது உடனே ஒரு கல்லூரி படிப்பை படிச்சாகணும், உடனே என்ன பண்ணி ஆகணும், அவன் வேலைக்கு சேர்ந்து நீ உடனே கல்யாணம் பண்ணி குழந்தைய பத்தி நான் என்ன கஷ்டப்பட்டனோ அதை விட கொஞ்சம் கம்மியா நீ கஷ்டப்படு. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும், இது சக்கரம், இதுல ஏதாவது உங்க தாத்தா வேற ஏதாவது பண்ணாங்களா, உங்க குள்ளு பாட்டி வேற ஏதாவது பண்ண வாய்ப்பு இருந்திருக்குமா இதை தாண்டி. ஆனா இதையெல்லாம் நாம் வாழ்வதற்குத்தான் இங்க வந்திருக்கிறோம்னா இது மட்டும் போருமா? அப்போ இதை தாண்டி இந்த பூ உலகை விட்டு நாம் செல்லும் பொழுது, என்ன சுவாமி இப்பதான் கோயிலுக்கு வந்து ஏதாவது வட்டியெல்லாம் குறைச்சி விடுன்னு கேட்கலான்னு வந்திருக்கேன் அம்மன் கிட்ட. நீங்க வந்த உடனே இந்த பூ உலகை விட்டு பூமியை விட்டு போறதை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, அது போறதுன்னா என்னன்னு சொல்றோம். சரியா, பயப்பட வேண்டாம். மோட்சத்தை குறித்து நம்ம சிந்திக்க போறோம். குரு மோட்சத்துக்கு வழிகாமிப்பார், இங்க உட்கார்ந்தக்கூடிய நான் உங்க தூக்கத்துக்கு வழிகாமிப்பேன். அப்படி புரியுது உங்களுக்கு? என்ன கொட்டாய விட்டு தூக்கமும் சமயத்துல வரும், கொட்டாய வந்து நன்னா விட்டுங்க, தப்பே கிடையாது. சரியா, அப்போ குருவாகப்பட்டவர் மோட்சத்துக்கு வழிகாமிப்பார்னு சொல்றோம். அந்த மோட்சத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், மோட்சத்தை பெற்றால் மட்டும்தான் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு வழிவகை செய்வதுதான் குரு. அப்ப இந்த உலகத்துக்கு வரணும்னா யார் அவசியம்? தாயும் தந்தையும் அவசியம். அப்ப இந்த உலகத்தை விட்டு நாம் போகணும் அப்படின்னா அதற்கு குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அதற்கு சாத்தியம் இருக்கு. குருவோட அருள் இல்லாம என்ன பண்றோம், நம்ம கிழக்க பார்க்க போறதா நினைச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அந்த ஆறு எங்க போயிட்டு இருக்கு, மேற்க பார்க்க போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், எனக்கு சக்தி இருக்கிறது, நான் இந்த வாழ்விலே எதிர்நீச்சல் அடித்து எப்படியாவது வெற்றி பெற்று விடுவேன். ஆனா எனக்கு எங்க இருக்கு, மேற்கால இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தவறான இலக்கை வைத்துக் கொண்டு இறைவா நான் என்ன பண்ணி அவனை இங்க எதிர்நீச்சல் அடித்தாக வேண்டும், அதுக்கு என்ன பண்ணி எனக்கு பணத்தை கொடு, எனக்கு சக்தி கொடு. நம்ம போக வேண்டிய திசை மேற்கு. அப்போ எந்த திசையில் நாம் செல்ல வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்துக் கொடுக்கக்கூடியது யாரு? குரு. அப்ப குருவோட ஆறு நமக்கு வந்துருக்குன்னு வைங்க. அப்ப அந்த ஆறு போறது இல்லையா, அந்த வழியிலேயே நம்ம போனா எதிர்நீச்சல் போடணுமா? நீச்சலே அடிக்க வேண்டாம். என்ன பண்ணிடும், அந்த ஆறே எங்க கொண்டு போய் விடணுமே நம்மளை கொண்டு போய் விட்டுடும். அப்ப நமக்கு ஆற்றல் எவ்வளவு இருக்கும், அந்த ஆற்றலை நம்மள மாதிரி கஷ்டப்படுறதா எவ்வளவு பேர் இருப்பார். அப்ப அவளோட கைத்துக்கவே இப்படி போகாதப்பா, அம்மா இந்த பக்கம் போகாதம்மா, திரும்பி பாருமா, இப்படி போகணுமா, நம்ம என்ன பண்ணலாம், அவர்களுக்கும் வழியை காண்பிக்க முடியும். அப்போ குருவாகப்பட்டவர் நமக்கு வாழ்க்கையிலே நோக்கத்தை எப்படி பெற வேண்டும், பெற்ற நோக்கத்தின் வழி எப்படி நம்ம
செல்ல வேண்டும் என்பதை குருவாகப்பட்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார். சரி சுவாமி, இதே மாதிரியே குரு என்ன பண்ண போறார், அம்மா அப்பா என்ன, இது தாத்தா பாட்டி என்ன, இப்படியே பேசிட்டு ரொம்ப விரக்தியா இருக்கும் இல்லையா? அதனால ஒரு சிறுகதை சொல்றோம். குருனா எப்படிப்பட்டவங்கிறத நம்ம ஒரு சிறுகதையில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு சிஷ்யன் இருக்கான், ஒரு குரு இருக்கான். ஏன்னா தலைப்பே குரு இல்லையா, குரு சிஷ்யன் எல்லாமே எப்படி உங்களால சொல்ல முடியும். உடனே சிஷ்யன் ரொம்ப நாளா படிச்சுட்டு வந்துருக்கான். வந்துட்டு இருக்கும் பொழுது, குருவே எனக்கு 2 கேள்வி இருக்கு. என்னடா அம்பே சொல்ற, என்ன குரு குருங்கிறேன் அப்படின்னா என்ன குரு அப்படின்னா என்ன? உடனே அவன் பயங்கர ஆச்சரியம், என் வேலைக்கே உழ வச்சிருவ போல் இருக்கேன், நேரா ஏன் இடத்த வந்து உட்கார்ந்து போல் இருக்கு அப்படிலாம் குரு நினைப்பாரா? குருவாகப்பட்டவர் அதற்கெல்லாம் சளைக்கிற ஆள் கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு சந்தோஷம், மாணவனுக்கு இந்த கேள்வியெல்லாம் வருது. நம்ம எத்தனை பேர் படிச்சிருப்போம், நம்ம டீச்சர்கிட்ட போயிட்டு நீங்க ஏன் டீச்சர் உங்களை ஏன் கூப்பிடணும், டீச்சிங்கிறே ஆங்கிலத்துல சொல்லித்தருதல் கற்றுத்தருதல் குருங்கிறமே. குருன்ற சொல்லுக்கான அர்த்தம் என்ன? எவ்வளவு பேர் நம்மள சிந்திச்சிருப்போம்? குரு என்ன சொல்றாருங்கிற சிந்திக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. அப்ப குரு அவருடைய வேலை சிந்திக்கிறதுக்கு என்ன நமக்கு வாய்ப்பு இல்லை. உடனே முதல் கேள்வி என்ன கேட்கிறான், குருனா என்ன சுவாமி, குருனா என்னது அப்படின்னு கேட்கிறான் முதலாவது. இரண்டாவது கேட்கிறான், வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம இருக்குன்னு சொல்ல எனக்கு, அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இது 2 மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லுங்க. சரிடா, நான் உனக்கு விளக்கம் சொல்றேன், வந்து உட்காரு. முதல்ல என்ன சொல்றார், குருவுக்கு 6 நிலை இருக்குன்னு சொல்றார். குருவுக்கு 6 நிலை இருக்குங்கிறார். அத்தியாபகர், உபாத்தியாயர், பண்டிதர், ஆச்சாரியர், திருஷ்டர், குரு அப்படின்னு சொல்றார். முதல்ல அத்தியாபகர் அப்படின்னா என்னன்னா, கல்வியை கற்றுத் தருபவர்களுக்கு அத்தியாபகர் என்று பெயர். நமக்கு ஒரு கட்டம் இருப்பார், நமக்கு அந்த சமூகம் சொல்லப்பட்டிருப்போம், அந்த அவர் பெற்ற கல்வியை இன்னொரு சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு பேர் என்ன? அத்தியாபகர் அப்படின்னு பேரு. அப்படியே சொல்லி குருனா ஆரம்பம் அத்தியாபகராக இருக்கணுமா? ஆமா, அத்தியாபகராக இருக்கணும். சரி. இரண்டாவது உபாத்தியாயர். அவர் என்ன பண்ணுவார்? இரண்டாவதாக என்ன பண்ணுவார்? பெற்ற கல்வி இருக்கு இல்லையா, அவரும் சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுத்துட்டு நீங்க கத்துண்டேனா இல்லையா அப்படிலாம் கண்டுக்காம போக மாட்டார். அந்த பெற்ற கல்வியாகப்பட்டது அறிவா மாறணும். நமக்கு இது ஒரு கேள்வி ஏற்படும், அப்போ கல்விக்கும் அறிவுக்குமான வித்தியாசம் என்ன? நம்ம எவ்வளவு பேர் திட்டுறோமே, பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கே, ஏண்டா உனக்கு அறிவு இல்லை கேட்கறமா இல்லையா? ஏன்? அப்போ கல்விக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கல்விக்கும் அறிவுக்குமான வித்தியாசம் என்ன? கல்வி என்பது வெளியில இருந்து உள்ள போறது. கல்வி என்பது வெளியில இருந்து உள்ள போறது. அறிவு என்பது உள்ளிருந்து வெளியே வருவது. கல்வி என்பது வெளியிலிருந்து உள்ள போறது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளியே வருவது. இப்போ புதிதா வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். புதுசா வந்திருக்கீங்க இல்லையா, அவங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இங்க புதிதா வந்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் வைக்கிறேன். நம்ம செல்போன்ல ஏரோப்ளைன்ல நம்ம எல்லாம் போயிருக்குமான்னு தெரியாது, ஒருவேளை போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏரோப்ளைன் மோட்ல போடுன்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த ஏரோப்ளைன் மோட்ல போடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கோயிலுக்கு உள்ள வந்த உடனே நம் மனதை பக்தி மோட்ல போடணும். பால்காரர் என்ன பண்ணாரு, நம்ம நகை என்ன விக்குது, காது திருகாணி சரியா இருக்கா, என்ன சாவியை நம்ம செருப்பு அடியில வச்சுட்டு வந்து வீட்டுக்காரர் தான் எடுத்துப்பாரா, உள்ள அதை பத்தி சிந்தனை இங்க இருக்குன்னு வைங்கள, அம்மனின் அருளாகப்பட்டது அந்த வாசல் ஏறிவிடும். அதை தாண்டி இங்கே நம் இடத்திலே வர வேண்டும் என்றால் நம் எண்ணமாகப்பட்டது இங்கே இருக்க வேண்டும். சரியா? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நான் திருப்பி பழசுக்கே உள்ள போறேன். நம்ம வீட்டுல எல்லாம் டிவி ரிமோட் இருக்கும், இருக்கா இல்லையா? டிவி ரிமோட் எல்லா வீட்லயும் டிவி இருக்கோ இல்லையோ 4-5 உடஞ்ச ரிமோட்டாவது இருக்கும் இல்லையா? டிவி ரிமோட் நம்ம வீட்டுல இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பக்கம் ஏசி இருக்குன்னு வச்சுப்போம், வீட்டுல ஏசி இருக்கு. டிவி ரிமோட்டை கொண்டு போய் ஏசி ரிமோட்டை ஏசியை பயன்படுத்தினால் அது செயல்படுமா? நமக்கெல்லாம் அந்த அறிவு இருக்கா இல்லையா? டிவி ரிமோட்டை கொண்டு போய் ஏசியில பயன்படுத்த கூடாது. அதே மாதிரி ஏசியோட ரிமோட்டை கொண்டு டிவியில பயன்படுத்தினா வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அது மாதிரி நம் அறிவையும் எண்ணத்தையும் எங்கேயோ கொண்டு வைத்து விட்டு இங்கே வந்து அமர்ந்த அம்மா எனக்கு அருளை கொடுத்தா வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அப்போ அம்மனின் அருள் இங்கே பெற வேண்டும் என்றால் இங்கே சத்சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா, அந்த இடத்திலே நம் அறிவையும் எண்ணத்தையும் மனதையும் இங்கே வைக்க வேண்டும். இல்லைன்னா பேட்டரி இல்லாத ரிமோட் மாதிரி செயல்படாமல் இருக்கும் அனைத்து கருவிகளும் நம்மகிட்ட இருக்கும், ஆனா
ஆனா செயல்படாம இருக்கும். இங்க வந்து அம்மா அருளை கொடுமான்னு கேட்போம். கடைசி வரைக்கும் அருளும் கிடைக்காது, பொருளும் கிடைக்காது. பொருளாதாரமும் இல்லை, அருளாதாரமும் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்போம். அப்ப அடிப்படையில என்ன நமக்கு அவசியம்? எந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோமோ அப்ப வந்து ஊர்கதை பேசாம, நம்ம ஊர்கதை பேசினா வாழ்நாள் முழுக்க இருக்க பொருளை பேசுறதுக்கு இல்லையா? நல்லா பேசுவோம். இந்த சஸ்தங்கம் முடியட்டும், நானும் சேர்ந்து அங்க வந்து உட்கார்ந்துக்கிறாங்க, நானும் விட்டடிச்சு பேசுவோம் இல்லையா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? நன்றி. அப்போ குருவாகப்பட்டவர் என்ன மாதிரி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த குரு என்ன பண்றார்? அந்த சிஷ்யன் கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கார். முதல்ல என்ன கேட்டார்? அந்த குருனா என்ன? அத்தியாபகர், ரெண்டாவது உபாத்தியாயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த உபாத்தியாயர் என்ன பண்ணுவார்? பெற்ற கல்வியை அறிவாக வெளிப்படுகிறதா அப்படின்னு பார்ப்பார். அப்ப உபாத்தியாயர் என்ன பண்ணுவார்? கல்வி என்பது வெளியே இருந்து உள்ளே செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளியே வருவது. அதனாலதான் நம்ம நிறைய பேர் என்ன திட்டுவாங்க, என்ன படிச்சுட்டு ஏதாவது அறிவு கிட்டமான தனமா நடந்துக்குது, அந்த ரெட் லைட் போட்டிருக்கு அந்த பக்கமா போக கூடாதுன்னு நமக்கு நன்னா தெரியும் இல்லையா? ஆனா என்ன பண்ணுவோம்? போலீஸ்காரரு பாக்குறாரா, யாராவது பாக்குறாங்களா? யாரும் பார்க்கல. என் பிள்ளைய கொண்டு போய் விடணும். நான் இன்னைக்கு என் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும், பள்ளிக்கூடத்துல விடணும். நான் விதிமீறல்கள் எல்லாம் செய்வேன், எங்க வேணா என்ன வேணா பண்ணுவேன், இடுக்கல கொண்டு போவேன். நம்ம கூட இந்த குழந்தை வர்றது இல்ல, அது என்ன புரிஞ்சுக்கிறது? எனக்கு ஒரு அவசரமாக இருந்தால் நான் எல்லா விதிகளையும் மீறலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அப்புறம் நம்மளே என்ன சொல்லுவோம் அந்த குழந்தைய பார்த்து, ஏன்பா விதியை நீ ஏன் பின்பற்ற மாட்டேங்கிற? கேட்போமா இல்லையா? நம்ம வாழ்நாள் முழுக்க பின்பற்றாமலே வாழ்ந்துட்டு அந்த குழந்தை பெரிய வந்தவனே என்ன கேட்போம் நம்ம? ஏண்டா என்ன பார்த்தா திருந்த கூடாதா? ஏண்டா அப்படி விதியை மீறுற? விதியை எல்லாம் மீறியது யார்? நாம் தான். அப்போ நமக்கு விதியை மீறக்கூடாது என்ற கல்வி இருக்கிறது, ஆனால் அதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்ற அறிவு மட்டும்தான் இல்லை. அதையெல்லாம் தரக்கூடியவர் தான் யாரு? உபாத்தியாயர் அப்படின்னு இரண்டாவது. மூணாவது பாருங்க, பண்டிதர். குருவோட மூன்றாம் நிலை என்ன? பண்டிதர். என்னவா? ஒரு துறையிலே அவர் சிறந்து விளங்குவார். ஆழமா, முருகனின் வேல் மாதிரி கூர்மையாக இருக்கும், அகலமாக இருக்கும், ஆழமாக இருக்கும். முருக கடவுளை பார்க்கிறோம், தமிழ் கடவுள் சுவாமி, he is a Tamil god அப்படி நம்ம என்ன சொல்றோம்? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க முருகன் is a Tamil god அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? ஆங்கிலத்தை பயன்படுத்தி தமிழ் கடவுளை சொல்லுவோம். அவர் எதன் ரூபம் இல்லையா? நம் ஞானமாகப்பட்டது, அறிவாகப்பட்டது எப்படி இருக்கணும்? கூர்மையாக இருக்க வேண்டும், அகலமாக இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். அப்ப யார் ஒருவர் கல்வியையும் அறிவையும் இது மூணையும் வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு பேர் என்ன? பண்டிதர் அப்படின்னு பேரு. நான்காவதா இருக்கக்கூடிய நமக்கு நன்னா தெரியும் ஆச்சாரியார்னு சொல்லுவோம். அதுக்கு நேரடியான ஆங்கிலத்தை சொன்னா உங்களுக்கு தெரியும். ஆங்கிலம் சொன்னா தெரியும். டீச்சர்னு சொல்றோம்ல, ட்ரெயினர், கோச்சர், கோச்சிங் கிளாஸ் நிறைய நடக்கிறது வகுப்புகள்லாம். அவளுக்கு என்ன பேரு? ஆச்சாரியர்கள் அப்படின்னு பேரு. என்னது? தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் கல்வி இருக்கா? பசங்களுக்கு என்ன பண்ணுவோம்? கல்வி இருக்கா? அந்த அறிவா வெளிப்படுறதா? கல்வி இருக்கா? வெளிப்படுறதா? என்ன பண்ணுவாவா? பாடம் எடுத்துட்டே இருப்பா. அப்படி தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன பேரு? ஆச்சாரியர்கள் அப்படின்னு பேரு. அப்புறம் அது ஐந்தாவது என்ன? திருஷ்டர்கள். இவர்களுக்கு ஆச்சாரியருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆச்சாரியார் அவர் கத்துன பாடத்தை சொல்லி கொடுத்துருவார், பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறதான்னு பார்த்துருவார். அதை தாண்டி திருஷ்டர் என்ன பண்ணுவாரா? அந்த கல்வியாகப்பட்டது இப்பொழுதும் செயல்முறைப்படுத்துற அளவுக்கு இருக்கணும், எதிர்காலத்திலையும் அது அவர்களுக்கு நன்மையை தர வேண்டியதாக இருக்கணும். தொலைநோக்கு பார்வையா யோசிச்சுட்டே சொல்லிடுவாங்க. என்ன பேரு? திருஷ்டர்கள் அப்படின்னு பேரு. இதையெல்லாம் தாண்டி ஆறாவது நிலையாக நான் யார்? நம் உள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தன் 7 பேர் ஒளிஞ்சுட்டு இருக்கான், பாதகர்கள். நம்ம அந்த தெய்வமணி மாலையில திருவள்ளுப்பால வர்றது, அதுவெல்லாம் போல நீங்க அதெல்லாம் உள்ள போனேன்னு நீங்க 7 கொட்டாவி வரிசையா விடுவேன். வாய்ப்பே கிடையாது அதை எடுக்கிறது இல்லை. தொடர்ந்து 7 அதிசயம் இருக்குங்க. அவர் 7 நிலைகள் சொல்றார். 7 பாதகங்கள் மனசுல யார் இருக்கான்னு திருவள்ளுப்பால் அவர் சொல்றார். நம்ம என்ன பண்ணுவாங்க? என்கிட்ட 7 கொட்டாவி இருக்கு சுவாமி, நான் நல்லா கொட்டாவி விடுவேன் தெரியுமா? அப்படி என்ன பண்ணுவேன்? கொட்டாவியா எனக்கு விடுவேன். ஆனா அதுலாம் நான் போல. அப்போ குருவாகப்பட்டவர் நம் மனதிலே இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடியவர். நான் எப்பவுமே உபன்யாசத்தை முடிக்கும் போது ஒரு வசனம் சொல்லுவேன், அதை ஒரு கூட்டு சொல்லிக்கிறேன் ஒரு தரம். என்னன்னா, கண் இருக்கு இல்லையா, வெளியில வெளிச்சம் இல்லைன்னு அதுக்கு இருள்னு பேரு இல்லையா? இருள்னு பேரு. மனசுல வெளிச்சம் இல்லாம இருந்தா அதுக்கு பேர் என்ன? மருள்னு பேரு. அதுக்கு பேர் என்ன? மருள்னு பேரு. அப்போ நம் மனதிலே இருக்கக்கூடிய இருளை போக்க வல்லவர் குரு.
இன்னொரு நூல் இருக்கு. குரு என்ன பண்ணுவாராம், எந்த வினாடி நம் மனதிலே மருள் நீங்கியதோ நாமும் குருவாக உருவெடுத்தோம். அப்ப குரு என்ன பண்ணுவார், இன்னொரு குருவை உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். ஏன் குரு மிக அவசியம் புரியறதா? நம்ம அந்த துவைத்தம் அத்வைத்தம்னு சொல்லுவோம். ஏன்னா இரண்டு நிலைகள் இருக்கு. நான் வேறு, இந்த மைக்கு வேறு. நான் வேறு, இந்த ஆலயம் வேறு. நான் வேறு, அம்மன் வேறு அப்படின்னு வேறுபடுத்தி பார்ப்பதற்கு துவைத்தம்னு பேரு. இரண்டு நிலைகள் இல்லையா? நான் தான் இந்த மைக்கு, நான் தான் இந்த ஆலயம், நான் தான் இந்த அம்மன், நான் தான் ஈசன். நான் வேறு, இறைவன் வேறு என்று வேறுபாடு இல்லாமல், தமிழ் சொல்லுனா கடவுள்னு சொல்றோம்ல, கடகோடியிலே உள்ளே இருப்பவர் கடவுள். அவ்வளவுதான். வெளியில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லைட்டை போட்டு கடவுள் எங்க இருக்கிறார் எங்க இருக்கிறாருன்னு தேடிட்டு இருக்கோம். அவர் எங்க இருக்கிறார், லைட்டை உள்பக்கம் திருப்பணும். அதை திருப்பக்கூடியவர் தான் யாரு, குரு. அப்படின்னு ஒரு விளக்கத்தை அந்த குரு வந்து யாருக்கு சொல்றாரு, அந்த சிஷ்யனுக்கு சொல்றாங்க. சிஷ்யன் அவ்வளவுதான், சுவாமி நான் 15 கொட்டாயை விட்டுட்டேன், அதுக்குள்ள நான் உங்ககிட்ட குருனா என்னன்னு கேட்டேன், நீங்க தூக்கம்னா என்னன்னு விளக்கி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அந்த விளையாட்டா அந்த சிஷ்யன் சொல்றான். சரிப்பா புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது சுவாமி. சரி, ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டான், இந்த வாழ்க்கையில நான் பிரச்சனையே இல்லாம இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு போனேன் அப்படின்னு சிஷ்யன் கேட்டான். குரு என்ன சொல்றாரு, எப்பயுமே குரு பாருங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு வைங்களேன், நேரடியா அதுக்கு பதில சொல்ல மாட்டார். ஒரு கதை சொல்லுவார், ஒரு மந்திரம் சொல்லுவார், சூட்சமா ஏதாவது விஷயத்தை சொல்லுவார். காரணம் என்ன, ஏன் குருமார்கள் பாருங்க நேரடியா எப்பயுமே உங்க பேர் என்னன்னு கேட்டாக்க பதில் சொல்ல மாட்டார். ராமர் போய் வசிஷ்டத்தை விஸ்வாமித்திரத்தை கேட்பார், இந்த ஊருக்கு பேர் என்னன்னு. உடனே விஸ்வாமித்திரர் வந்து இந்த ஊருக்கு பேர் பிரம்மபுரம் அப்படின்னு பதில் சொல்ல மாட்டார். உடனே ஆரம்பிப்பார், எங்க எத்தனையோ சத்தியா யுகத்துக்கு முன்னாடி, அந்த யுகத்துக்கு முன்னாடி அவெல்லாம் போர் புரிஞ்சா, அங்க இருந்து இவா வந்தா அவா வந்தான்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் கதை சொல்லி, அவ வந்தா இல்லையா, அந்த ராஜா இருந்தா இல்லையா, அவன் ஆண்ட ஊர் தான் பிரம்மபுரம் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாரு, காரணம் என்னன்னா, மனிதர்களாகப்பட்ட நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம், இந்த கதலை வாங்கினா, ஒருவேளை வாங்கினா இந்த கதலை விட்டுட்டு போயிடும், இல்லைன்னா வாங்கவே மாட்டோம் இல்லையா? இல்ல தற்காலிகமா ஞாபகம் வச்சுக்கோ, போனா போறது, சரி இந்த மனுஷன் இந்த போய் கேட்டுட்டோம், முதல்ல சொல்லிவிட்டான், சரிப்பா தெரிஞ்சிட்ட மாதிரியாவது நடிப்பது இல்லையா? வாத்தியார் பாடம் எடுத்தோடனே பசங்க எல்லாம் அண்டர்ஸ்டுட் எஸ் சார் அப்படின்னு மண்டையாட்டம் இல்லையா? அது மாதிரியான ஒரு பதிலை கொடுப்போம், அவ்வளவுதான் இல்லையா? ஆனா குரு என்ன பண்ணுவார், நமக்கு இது உள்ள போகணும் அப்படின்னா மாத்திர மாதிரி நேரா போகாது, மூலிகை மாதிரி உடம்புல கலந்து உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தக்கூடியது குருவின் வார்த்தைகள். உடனே என்ன சொல்றாரு குரு, உனக்கு பிரச்சனையே இல்லாம இருக்கணுமா, அதுதான் எல்லாரும் கோயிலுக்கு வரோம், பிரச்சனையே இல்லாம இருக்குதான கோயிலுக்கு வரோம், அதே கேள்விதான் அவனும் கேட்கணும். உடனே குரு என்ன சொல்றாரு, ஒரு கதை சொல்றார். வா, ஒரு ஏழை குடியானவன், அவனுக்கு சொந்த வீடு இல்ல, ரொம்ப வருஷமா சொந்த வீடு கட்டணும் ரொம்ப ஆசை, பல வருஷமா காசு சேர்த்து என்ன பண்றான், ஒரு வீடு கட்டுறான். நல்ல இடம் சுத்தமா பார்த்து நல்ல ஒரு இன்ஜினியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து நல்லபடியா நல்ல பெருசா, அவனுக்கு காசு இருக்கோ இல்லையோ, அவனுக்கு என்னது அந்த வீடு மிகப்பெரியது இல்லையா, தன்னுடைய வீடு இல்லையா, அண்ணா நல்லா எங்க ஸ்கொயர் ஃபீட் கம்மியா கிடைக்கும்னு பார்த்து மெட்ராஸ் மாதிரி தண்ணி இனி நிக்காம ஊருக்கு ஒதுக்கு போறோமா, கோயிலுக்கு பக்கத்துல என்ன பண்றான், ஒரு அழகான வீடை கட்டுறான். எவ்வளவு பார்த்து பார்த்து கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கடனை உடனே வாங்கி எடுக்காத வாங்கி தேய்ச்சி என்ன பண்றான், அருமையாக ஒரு வீடை கட்டுறான். அவனுக்கு ஒரு பையன், அவனுக்கு வயசாயிடுது, அவன் சொல்லிட்டு இப்ப ஒரு வயசாகுது, நல்ல பெரிய வீடா கட்டிட்டாரு. அவருக்கு ஒரு 10-15 வயசு ஒரு பையன் வச்சுக்கோமே. உடனே என்ன பண்ற, வீடு கட்டணும் கிரகப்பிரவேசம் பண்ணுவோம் இல்லையா, வழக்கம்லாம் இருக்கு, அது பேர் இங்கிலீஷ்ல ஹவுஸ் வார்மிங் செரமனி அப்படின்னு இங்கிலீஷ்ல அடிக்கிற எல்லாத்தையும் புதுமனை புகுவிழா அல்லது கிரகப்பிரவேசம்னு சொல்லலாம். எங்க ஆங்கிலமும் தமிழும் கலந்து இங்க என்ன பண்றது, பயங்கரமாக தங்கிலீஷ் பேசாம பேரை வந்து தமிழ்நாடா தமிழகமா நாங்க பேசிட்டு இருக்கா இல்லையா, தமிழே இல்ல தங்கிலீஷ் நாடுன்னு நம்ம பேர் மாத்தி பண்ணோம் இல்லையா, தங்கிலீஷ் நாடு. காரணம் என்ன, நம்ம இப்ப யாரையா இங்க ஒரு நிமிஷம் கூப்பிட்டு ஒரு நிமிஷம் பேசணும், ஒரு ஆங்கில சொல் இல்லாமல் பேச முடியுமா? நோ சார், நோ சார், இல்லைங்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன் நம்ம ஏன் அந்த அளவுக்கு ஆங்கிலமாகப்பட்டது ஊழி கொடுத்து, ஏன் ஆங்கிலம் தான் நமக்கு சோறு போடுறதுன்னு நினைச்சுட்டோம். ஆங்கிலம் தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா, ஆங்கிலம் சோறு போடுன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் தமிழாகப்பட்டது மனதிலே இருக்கக்கூடிய இருளை போக்க வல்லது. அப்போ புறத்திலே நமக்கு நிறைய செல்லம் வேணும், கார் வேணும், பைக் வேணும், பஸ் வேணும்,
எல்லாம் போகணும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் படிங்க, ஜாப்பனீஸ் படிங்க, கொரியன் படிங்க, என்ன வேணா படிங்க. அதையெல்லாம் பெறும் பொழுது நம் மனதிலே நமக்கு நிறைவு வேண்டுமா? தமிழ் படிங்கோ, தமிழ் படிங்கோ, தமிழ் பேசணும். அது மட்டுமே போதுமானது. எதுக்கு சமம் தெரியுமா? நம்ம வீட்டுல சமைக்கும் பொழுது ஒரு படி தான் தெரியுமான்னு தெரியல இந்த பசங்களுக்கு எல்லாம். ஒரு படி புழுங்கரிசி, ஒரு படி பச்சரிசி கலந்து சமைக்குமா? பச்சரிசியையும் புழுங்கரிசியும் கலந்து சமைத்தால் நன்றாக இருக்குமா? சாப்பிட முடியுமா? அது மாதிரிதான் நம் பேச்சும் இருக்கிறது. எப்படி அந்த இடத்தை அரிசி கலக்கிறோமோ அப்படிதான் தமிழையும் ஆங்கிலத்தையும் நாம் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் மைக்கு ஒளிபெருக்கி என்று பேச மொழிபெயர்த்து பேச சொல்லல யாரையும். அழகாக என்னென்ன தமிழ் வார்த்தைகள் இருக்கோ, டைம் என்னாச்சு, டைம் ஆச்சு பாருங்க அப்படி கேட்காம நேரம் என்ன ஆச்சு அப்படி நம்ம பேசினாதான் பசங்கள்கிட்ட கொஞ்சமாவது தமிழ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அழகாக அந்த வீடை கட்டி அவர் கிரகப்பிரவேசம் பண்றார். கிரகப்பிரவேசம் பண்ண உடனே எல்லாரும் வர அவர் வீட்டுக்கு பயங்கரமா வாழ்த்துறதுக்கு வந்து இது எப்படி கட்டுனேன், அது எப்படி கட்டுனா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த வீடை எப்படி கட்டினேன்னு அவர் சொல்றதுக்கு அவ்வளவு சந்தோஷம். நிறைய பரிசு கொடுப்பா இல்லையா? ஒரு சாமி படம் கொடுப்பார், ஒரு கடிகாரம் கொடுப்பார். நம்மளாம் போனா கொடுத்துருப்போம் இல்லையா? 101 ரூபாய் மையம் எழுதிட்டு வந்திருப்போம். இல்லைன்னா முடியலன்னா நன்னா இருப்பா அப்படின்னு வாழ்த்துட்டு வந்திருப்போம் இல்லையா? அதே மாதிரி நிறைய படங்கள்லாம் கொடுத்துட்டு போயாச்சு. மறுநாளைக்கு கிரகப்பிரவேசம் முடிஞ்ச மறுநாள் என்ன பண்றா, அந்த பரிசுகள்லாம் பிரிச்சு பார்ப்பேன். என்னென்ன பரிசு வந்திருக்கு அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறேன். பார்த்தா ஒரு படம் வந்திருக்கு, ஒரு சுவாமி படம் வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்றான், அந்த பையன் இருந்தாலே வீட்டுல 10 வயசு பையன், அந்த படத்தை கொண்டு அந்த சுவாமி படம் அழகா செவுத்துல அடிச்சு மாட்டலாம்னு சொல்லிட்டு அந்த செவுத்துல போய் ஆணியை அடிச்சான். அவ்வளவுதான். அவன் வீடுதான் அது, அந்த பையனோட வீடு தானே, அப்பா தானே கட்டினார். செவுத்துல ஆணியை அடிச்சான். அவ்வளவுதான் தாமதம். அப்பா ஓடி வந்து அவங்க இருந்து, ஏய் என்ன காரியம் பண்ண, புது வீடுடா போய் ஆணி அடிக்கிறியே, ஆணியெல்லாம் அடிக்காதடா, தப்புடா அப்படி பிடிச்சு அடிக்கிறாரு பிடிச்சு. அந்த பையனுக்கு பயங்கர ஆச்சரியம். ஒரு நாளும் என் தந்தை என்னிடம் கடிந்து கூட திட்டினது கூட கிடையாது எங்க அப்பா இத்தனை நாள்ல. நான் ஏதோ கிரிக்கெட்டர் படமோ அல்லது ஏதோ சினிமா நடிகை படமோ மாட்டலையே, சுவாமி படத்தை தானே மாட்டினேன். அதுக்கே போய் என்ன சொல்லிட்டாரு, ஆணியை அடிக்காதுன்னு என்ன அடிச்சு விட்டாரு என் அப்பா, வந்து என்ன சொற்களால் அடித்து விட்டாரு. அப்படி இந்த பையனுக்கு பயங்கர மனம் ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த பையன் மனசு கஷ்டப்பட்டுட்டான். அவன் அப்பா சொல்ற, டேய் எனக்கு தெரியாது, இனிமே என்ன பண்ண கூடாது, புது வீடு ஆணி ஈனி அடிச்சா பார்த்துக்கோ. பாருங்க, தன் மகனை திட்டாதவர், தன் மகனை அடிக்காதவர் செவுத்துல ஆணி அடிச்ச உடனே பையன் திட்டார். இது அப்படி இந்த நிகழ்வு ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப வருஷம் ஆறுது, இன்னும் கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஆறுது. ஆன உடனே அவருக்கு வயசாயிடுத்து. இப்போ பையனுக்கெல்லாம் 25-30 வயசு ஆயிடுது. என்ன சொல்லிட்டா, அவர் நிறைய நோய் வாய்ப்பட்டுட்டார், நிறைய நோய் வந்துருது அவருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, மூலிகைகள் தான் உங்களை காப்பாற்றும், இங்கிலீஷ் மருத்துவம் உங்களை காப்பாத்தாது, நீங்க மலையடிவாரமா போய் ஒரு வீடு வாங்கிட்டு தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே என்ன பண்றாரு, சரி இந்த வீடை வித்துருவோம், இந்த வீடை வித்துட்டு நம்ம வேற இடத்துல போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை வேலை பேசுறேன். நல்ல அருமையான தொகை, ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, போகுது 60-70 லட்சம் ரூபாய்க்கு போகுது. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. வேலை பேசி வித்து கையில காசோலை வாங்கிட்டேன். செக்குன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல காசோலை என்று பெயர். காசோலையை வாங்கிட்டார். 70 லட்சம் ரூபாய் காசோலை கொடுத்துட்டார். என்ன பண்ற, உடனே போய் வங்கியில போடணும் இல்லையா? அன்னைக்கு விடுமுறை, அவர் வாங்கின அன்னைக்கு விடுமுறை, போய் போட முடியல. சரி நாளைக்கு போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல என்ன ஒரு பேழைன்னு சொல்லுவோம், பாதுகாப்பு பேழை, இந்த பீரோ என்ன பண்றா, பீரோல வச்சு கூட்டிட்டு பக்கத்துல வந்து படுத்துட்டார். அவருக்கு தூக்கம் வருங்கிறேன். என்ன வீடும் இருக்கிறது, அந்த வீட்டுக்கான தொகையும் அதே இடத்திலேயே இருக்கிறது. பயங்கர அவருக்கு என்ன இருக்கு, மனசு தூக்கமே வரல. அப்ப என்னாச்சு, அந்த அறையில் இருந்து கிறுகிறு ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த அறையில் இருந்து கிறுகிறு சத்தம் கேட்கிறது. அவ்வளவுதான். உடனே செல்போன் எடுத்தார். அவருடைய நண்பன் எழுத்து வீட்டுல இருக்கார். அவர் நண்பன் எழுத்து வீட்டுல இருக்கார். ஏடே சீக்கிரம் வாடா, ஏதோ சத்தம் கேட்கிறதா, எவனோ உள்ள பூந்துட்டான், செக்கு எடுத்து போயிடாம போட்டு சீக்கிரம் ஓடிவா, காசோலை இல்லாமல் போய்விடும் போல இருக்கிற, சீக்கிரம் வா. உடனே அவர் ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தா ஒருத்தருமே இல்லை. ஏதோ ஒரு எலி ஓடி இருக்கு பாருங்க. ஒரு எலி ஓடினதுக்கு அவ்வளவு வேகமா எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. உடனே மறுநாள் பேங்குக்கு போனார், வங்கிக்கு போனார், போயிட்டு காசோலையை போட்டார். நீங்க நான் நிகழ்வுலாம் ஞாபகம் வச்சுட்டே வரணும், சரியா? கடைசியா கேள்வி கேட்கும் பொழுது நீங்க உங்க மனசுக்குள்ளேயே பதில் சொல்லணும், எனக்கு வெளியே சொல்லணும் அவசியம் இல்லை, உங்க மனசுக்குள்ளேயே பதில் சொல்லிக்கலாம். உடனே என்ன ஆச்சு, மறுநாளைக்கு வங்கிக்கு போயிட்டார். வங்கிக்கு போன உடனே அந்த காசோலையை கொடுத்து பணமாக என்னோட அக்கௌண்ட்ல போட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி காசோலையை கொடுத்துட்டு வந்துட்டார். வந்த உடனே என்னாச்சு, காத்தால போய் கொடுத்தாரா, 1/2 மணி நேரத்துல அந்த காசோலையை வங்கியிலிருந்து காணும்.
காசோடைய செக் என்னாச்சு பக்குன்னு எடுத்து காணும். இப்போ உள்ளுக்குள்ள அல்ல அவ்வளோ போடுறான். ஏன்னா செக்கு காணா போடாம அந்த தேவையே காணும். தேவையா என்ன இந்த விஷயத்த மேஜையே காணும். தேடுறா எல்லாம் வங்கி மேலாளர் வந்துட்டார், எல்லாரும் வந்துட்டார், தேடுதா கிடைக்கவே இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு ஸ்தம்பிச்சு போயிடுது. என்னன்னு பார்த்தா அந்த மேலாளருடைய பையன் வந்திருக்கான். இந்த முடிச்ச செக்கை கொண்டு போய் முடிக்காத இடத்துலயும் முடிக்காத கொண்டு வந்து முடிச்ச இடத்துலயும் வச்சுட்டான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நல்லபடியா கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சோடனே அவளுக்கு அப்பாடான்னு சந்தோஷம். பணத்தை எடுத்து அவர் அக்கௌண்ட்ல போட்டாச்சு. போட்ட உடனே ஒரு வீடு மாதிரி என்ன பண்ணிட்டாரு, அந்த மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போயிட்டார். போன உடனே சில காலம் கழித்து என்ன பண்றாரு, திருப்பி அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. தன் வீடு கட்டியிருந்தாரு, அது வந்து பாக்குறாரு. பார்த்தா பெரிய ஒரு வாகனத்தை வைத்து இடிச்சுட்டு இருக்காரு. அவர் வீட்டை பெரிய வாகனத்தை வைத்து இழுத்து கொண்டு இருக்கிறார்கள். இழுத்த உடனே அதை உடஞ்சு விடுறது. இவருக்கு என்ன இருக்கணும், ஒரு ஆணி அடிச்சதுக்கு புள்ளைய போட்டு அடிச்சாருல்ல, ஆனா இப்ப வீட்டையே இடித்து கொண்டு இருக்கிறார்கள். பக்கத்துல கேட்கிறாங்க, நீங்க என்ன வருது சுவாமி, எதுக்கு இந்த வீட்டை அடிக்கிறாங்க? இங்க பெரிய வணிக வளாகம், காம்ப்ளெக்ஸ், சினிமா தியேட்டர் அதெல்லாம் வரப்போறது பயங்கரமா, அதெல்லாம் இடிச்சுட்டு பண்ண போறா அப்படின்னு சொல்றாரு. சரி சரி பரவாயில்ல, இதுவும் இந்த இடம் முன்னேற்றம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன இடிச்சுட்டு நல்லா தரமட்டம் ஆகிற வரைக்கும் பார்த்து இருந்துட்டு நல்லபடியா கட்டுங்கோ அப்படின்னு வந்துட்டு இந்த கதைய அந்த குரு சிஷ்யன்கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே சிஷ்யன் கேட்கறான், சரி சாமி மீதி கதையை சொல்லுங்க. அப்புறம் என்னாச்சு? அவ்வளவுதான், வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னால அதுக்குதான் இந்த கதையை சொன்னேன். ஆமி இந்த கதையே பிரச்சனையா இருக்கு. போய் எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட வந்தா ஒரு கதையை சொல்லி விட்டு அதுல பிரச்சனையை என்கிட்ட கொடுக்கிறேன். இப்ப அறகுறையா விடலாமா என்கிட்ட கதையை? இல்ல நான் முழுமையா தான்டா சொன்னேன் உங்ககிட்ட கதையை. நானு உனக்கு ஏன் பிரச்சனை வரக்கூடாதுன்னு புரிஞ்சுட்டா உனக்கு? சுவாமி புரியல சுவாமி அப்படின்னா சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். அப்பதான் சொல்றேன், இன்னும் நல்லா கவனிக்கோ. இப்பதான் ஒவ்வொரு இடமா அந்த குரு வந்து சிஷ்யங்கிட்ட விளக்க போற எந்தெந்த இடத்துல நடந்ததுன்னு. முதலாவதாக அவருக்கு இடம் வேண்டும் என்று இடத்தின் மீது பற்று வந்தது. அந்த பற்றாகப்பட்டது வீடு கட்டப்பட்டவுடன் கட்டிய வீட்டுக்கு கிட்ட என்ன எடுத்து பற்று திரும்பியது. அதனாலதான் ஆணி அடிக்கும் பொழுது புள்ளைய அடிச்ச பற்று எங்க போயிடுது, வீட்டுக்கிட்ட போயிடுது. அங்கிருந்து அந்த வீட்டை விற்றவுடன் காசோலைக்கு போனது பற்று. வீடு அங்கேதான் இருந்தது, காசோலைக்கு போனது. அதனாலதான் எலி சத்தத்துக்கு தன் உயிரே சத்தம் போட்ட அளவுக்கு பயந்தார் இல்லையா? அந்த காசோலைக்கு போனது. அந்த காசோலை வங்கி கிட்ட போன உடனே இவருக்கு வந்துட்டு பொறுப்பு. இவர்கிட்ட இருந்து பொறுப்பு எங்க போயிடுது, வங்கியிடம் சென்றது. அப்ப வங்கி கிட்ட என்ன பற்று இருக்கு, அந்த காசோலையை காப்பாற்ற வேண்டும். அப்ப அங்க என்னாச்சு, எல்லாரும் அலுவலகப்பட்டா காணணும் உடனே இல்லையா? திருப்பி அந்த காசோலை பணமாக மாறியவுடன் அந்த வேற ஒரு வீடு வாங்கினாரு, அங்கே செஞ்சது பற்று. தான் இத்தனை ஆண்டுகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி கட்டப்பட்ட வீடாகப்பட்டது புல்டோசரை வச்சு இடிக்கிறார். அப்போ மனசு வலிக்கலையே அவருக்கு. அவரு அதே இடத்துல பற்று வைத்திருந்தார். ஆணி அடிச்சு மனசு வலிச்சுது அவருக்கு. ஆனா இப்ப இடிச்சு தள்ளுறா, என்ன இல்லைங்க அவருக்கு மனசு வலிக்கல. அப்போ அவரும் அப்படியே தான் இருக்கார். அதே மனசுதான், அதே வீடுதான். ஆனா நிகழ்வு வேலையாக இருக்கும்போது நமக்கு என்ன இல்லை, மனசுல வலி இல்லையே. காரணம் என்ன? அப்போ அப்பதான் குரு சொல்றார், வாழ்விலே நாம் எங்கெல்லாம் பற்றை வைக்கிறோமோ அதுக்கு ஏதாவது பங்கம் வந்துருமோ, என்னை விட்டு அந்த பொருள் போயிடுமோன்னு நமக்கு பயம் இருக்க 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 அங்கே உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு அழகு பாருங்க. இதுதான் குரு வேணுங்கிறது. குரு வேணுங்கிறது இல்லையா? அப்போ பற்று சரி சாமி, நான் புருஷன் கொண்டாட்டியா இருக்கேன், எனக்கு குழந்தை குட்டினா இருக்கு, அம்மா அப்பா இருக்கா, இந்த சமூகத்துல நான் எல்லாரையும் பார்த்துக்கணும், பற்றை விட்டு விடுங்கள், எல்லாரும் சாமியான போயிருங்க. சரியா இருக்குமா? எல்லாரும் காலி உடைய உடுத்தி கொண்டு நான் என்ன பட்டையும் கிட்டையும் போட்டு கோயிலுக்கு கோயில சுத்தலாமா இல்லையா? சரியா இருக்குமா? எல்லாம் பூவை கட்டிட்டு ஒரு பக்கம், பூவை கட்டிட்டு ஒரு பக்கமா இந்த பக்கம் அலைகிடுதல் மெழுகிடுதல் அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் போயிடுங்கன்னா சரியா இருக்குமா? அப்போ குரு என்ன சொல்ற? அதனாலதான் முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொன்னேன், புறத்திலே துவைத்தத்தையும் அகத்திலே அத்வைத்தத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுல புறத்திலே துவைத்தம், நான் வேற இந்த கார் வேற, நான் வேற இந்த பைக் வேறன்னு என்ன இருக்கணும், அதிலே பற்று இருக்க வேண்டும். சரியா? ஆனா மனதிலே இந்த பொருள் என்ன இல்லப்பா, இறைவன் கொடுத்திருக்கிறார், இறைவன் போனோம்னா எடுத்துக்கணும். ஏன்? இறைவனே உள்ளுக்குள்ள இருக்க, அதுதான் இது அத்வைத்தம். உள்ளுக்குள்ள என்ன வந்துடணும், அந்த பற்று இல்லாத நிலை இருக்கணும். கிரகஸ்தத்துல நம்ம காசு சம்பாதிச்சு செலவு பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினால புறத்திலே அதன் மீது பற்று இருக்க வேண்டும், அகத்திலே அதன் உள்ளே என்ன இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. எப்ப நம்ம பற்றை விடுகிறோமோ
அப்பொழுது நமக்கு என்ன வந்துடும், நம்மளுடைய பிரச்சனைகளே போயிடும். ஏன் பிரச்சனைகள் போகும்னு சொல்றேன்? பிரச்சனையே கிடையாது. முன்னாடி பிரச்சனை எப்ப நமக்கு பிரச்சனை வரும், ஒரு இத்தனோண்டு மண் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இத்தனோண்டு மண்ணு அது அங்க கிடக்குன்னு வைங்க, அது பிரச்சனையா இருக்கும். நமக்கு வாய்ப்பு இல்லை. கையில வச்சிருக்கோம் வைங்களேன், தூசி மாதிரி இருக்கும், பிரச்சனை கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுவோம், தட்டுவோம். அதுவே மேல இருந்ததுன்னா ஜலத்தை எடுத்து அளந்துவோம். அதுவே கண்ணுக்குள்ள போச்சுன்னு வைங்கோ, வச்சு கசக்கி எடுத்துட மாட்டோம். கசக்கினால் மண்ணு போகுமா? மண்ணு உள்ளுக்குள்ள போய் 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 மேற்கொண்டு பிரச்சனைகளை பெருசாக்குமே தவிர பெருசாகுமா? போகுமா? போகாது. அப்ப மண்ணுங்கிற பிரச்சனை எங்க இருக்கணுமோ அங்க இருந்ததுன்னு வைங்கோ, நாம் விலகி இருக்க வேண்டும். அனைத்துல இருந்தும் கொண்டு உள்ள போட்டுக்க நம்மால அதை என்ன பண்ண முடியாது, விலகி வரவே முடியாது. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கீதையில ஒரே ஒரு வசனத்துல முடிஞ்சிருக்கு. கீதையில ஒரே ஒரு வசனம் என்னது, கடமையை செய் பலனை எதிர்பாராதே. கடமையை செய் என்பது பற்றுடன் இரு. என் பிள்ளை நான் படிக்க வைக்கணும், எங்க அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது பற்று இல்லையா? ஆனா மனதிலே என்ன இருக்கணும், நான் இறைவனின் திருவடியை சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இருக்கணுமே தவிர வெளியே இருக்கிறதையும் நம்ம உள்ள கொண்டு போய் போட்டுட்டோம்னு வைங்க, பிரச்சனைகள் மட்டுமே மிஞ்சும். அப்போ இந்த குரு அந்த சிஷ்யன் சொன்ன மாதிரி நம்ம எதை நம்ம மனசுல வச்சுக்கணும், உள்ளுக்குள்ள இருப்பது இறைவன். அந்த இறைவன் நம்ம ஆராதிக்கிறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது. இந்த பஞ்சேந்திரியங்கள் வழியாக கெட்ட விஷயங்களை உள்ள போட பாவம் உள்ளக்கூடிய முருகனும் சரி, அம்மனும் சரி, ஈசனும் சரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மூக்க பத்தியும் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்? உள்ளுக்குள்ள மனசு நாட்டமா நாடுறது இல்லையா? அதனால்தான் சில பேர் நல்லா பல்ல தேய்ச்சிட்டு வந்து பேசினாலும் வாய் நாராமல் இருக்கிறான், சொற்கள் நாடுறது. எவ்வளவு பேர் நம்ம சாலையில போகும்போது திட்ட கேட்க முடியுதா நம்மால? இல்லையா? கேட்க முடியாது. காரணம் என்ன? உள்ள இருக்கக்கூடிய இறைவன் மூக்கை பொத்திக் கொண்டு இருக்கிறார். ஏன்னா நாட்டமா நாடுறது. அப்ப வெள்ள சந்தனம் பூசினா போராது, உள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், சந்தனத்திலிருந்து இருக்கக்கூடிய பச்சை விடும் பொழுது உள்ளே மனமாக இருக்கும். சரி, இந்த குரு வந்து இந்த பழக்கத்தை சொன்னார். நம்ம குருனா என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். குருவும் அருளும் என்பது தலைப்பு புதுசா வந்திருப்பேன் நிறைய. குருவும் அருளும் என்ற தலைப்பிலே குரு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்தோம். இரண்டாவது அருள் என்ற சொல். அருள், அருள்மிகு வேம்புலி அம்மன். அருள்னா என்ன? ஒரு சிறிய விளக்கத்துல இருந்து அடுத்த ஒரு புராணத்தை பார்த்தோம். இப்போ நிறைய தாய்மார்கள்லாம் இருக்கு இங்க இல்லையா? பெருவாரியா தாய்மார்கள் தான் இருக்கு, ஆண்கள் மிக குறைவு இல்லையா? தாய்மார்கள் இருக்கு. இங்க ஒரு 3 வயசு குழந்தையுடைய அம்மான்னு வச்சுக்கோங்க, எனக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால அப்படியே நம்ம எடுத்துக்கணும். 3 வயசு குழந்தையோட அம்மா ஒருத்தர் வந்து உள்ள சமைச்சுன்னு இருக்கா, வெளியில அந்த குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கு. சரியா? விளையாடிட்டு இருக்கும்போது நிறைய பேர் விளையாடிட்டு இருப்பா, விளையாடிட்டு இருக்கு அந்த குழந்தை. இந்த அம்மா என்ன சமைச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் டமான்னு ஒரு சத்தம், குழந்தை அழற சத்தம். தாய் என்ன பண்ணுவா, எழுதிட்டு போட்டு நமக்கு என்ன அப்படின்னு நீங்க சாம்பார் வச்சிருப்பாளா, அப்படியே போட்டுட்டு ஓட்டமா ஓடுவாளா குழந்தைய பார்க்க? அப்படியே ஓடுவா. என்ன வேலை நடந்தாலும் அப்படியே போட்டு என்ன பண்ணுவான் தாயாகப்பட்டவள், விறுவிறுன்னு குழந்தைய பாப்பால பார்க்க மாட்டாளா? அப்படி பார்த்தா தான் அவள் பெயர் தாய். இல்லை என்றால் பேய் என்று நாம் சொல்லிவிடலாமே ஒரே வினாடியாக இல்லையா? அப்ப கட்டாயமாக தாய், அதுல மாற்று கருத்து இல்லை. அவன் ஓடி போறா, ஓடி போய் பார்த்த உடனே பார்த்தா தான் குழந்தை இல்லை, 4-5 குழந்தை விளையாடுறது இல்லையா, தான் குழந்தை இல்லை, அந்த 3வது வீட்டுக்கார குழந்தை நினைக்கிற அவளுக்கு தெரியல. அவளுக்கு முதலாவதாக அவள் மனதிலே என்ன எண்ணம் வரும்? உண்மையா மனசாட்சி சொல்லணும், அப்பாடா நம்ம புள்ள இல்ல, வருமா வராத, நம்ம புள்ள இல்ல, நம்ம வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியல. உடனே அந்த மச்சா வந்தா தான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போக முடியும். அவன் எப்ப வர்றது, நான் எப்ப அழைச்சு பயம் இருக்கா இல்லை எல்லாருக்கும். அப்ப முதலாவது சிந்தனை என்னவாக வரும் நமக்கு? அப்பா நம்ம குழந்தை இல்லப்பா அப்படின்னு வரும். ஆனா தாய்னு சொல்லிட்டனே, அதுக்கப்புறம் என்ன, உடனே பாப்பா யார் குழந்தைன்னு பாப்பா, ஐயோ 3வது குழந்தை, ஐயோ பாவம் இல்லையா, பாவம் இல்லையா, தோணுதா? எல்லாருமே நன்னா வேணும், எங்க வீட்டுல குப்பையை கொண்டு வந்து கொட்டினேன், நன்னா அடிப்பட்டு அப்படியே தோணும் நமக்கு. சமயத்துல தோணுமோ? அது குழந்தையாக இல்லாத பட்சத்தில் நமக்கு தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் அரமனசா ஒத்துக்கலாம், நீங்க தப்பு கிடையாது இல்லையா? அப்போ அந்த தாய் அந்த இடத்திலே வந்து அந்த குழந்தை விழும் பொழுது நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு முதல் எண்ணம் வந்ததுன்னா அதற்கு பெயர் அன்பு என்று பெயர். தன் தாய் வந்து தன் குழந்தை இடத்துல எப்படி இருக்கா, அன்புடன் இருக்கிறாள் என்று பெயர். அதுக்கப்புறமா தான் என்ன பண்றா, பிற உயிரை பார்க்கிறாள் இல்லையா? தான் குழந்தையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த குழந்தையை பார்க்கிறான் இல்லையா? இதுவே அந்த அருளுக்கும் அன்புக்குமான மெல்லிய கோடு என்ன தெரியுமா? வந்த உடனே அந்த குழந்தை விழுந்து கிடந்ததுல கீழே
அஜோ குழந்தைக்கு அடிபட்டிருக்கேன்னு நினைச்சான்னு வைங்கோ, அதற்கு பெயர் அருள் என்று பெயர். என்னது? அந்த பிணைப்பு இல்லாமல், அந்த பற்று இல்லாமல் யாராக இருந்தாலும், எப்படி யாராக இருந்தாலும், இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்றேன், எதுவாக இருந்தாலும் நம்ம தான் உயர்தனையாச்சு, மனிதர்களாக விட்டோமே. நமக்கு தான் மனம் இருக்கிறது, துணி போட்டு இருக்கும், வாழ் இருக்கான நமக்கு எல்லாம் தொட்டு பார்த்துக்கலாம். மனசால இருக்கு, வாழ் இருக்கு, மனதிலே குரங்கு. நம்ம குரங்குல இருந்து மனுஷனா வெளியில மட்டும்தான் மாறி இருக்கும். ஹனுமானை விட பெரிய வாழ் நம்மளுக்கு தான் இருக்கு. நீங்க மனசால தொட்டு பாருங்க, நல்லா தெரியும் எவ்வளவு பெரிய வாழ் இருக்கு. நாம் எத்தனை தரம் மரத்தை விட்டு மரம் தாவி கொண்டிருக்கிறோம். இப்பயே நான் பேசிட்டு இருக்கும் போது மனமாகப்பட்டது எவ்வளவு தரம் எங்க குதிக்கிறதுன்னு பாருங்க. குரங்கு இருக்கு மனசுல, ஒத்துக்கணும். அப்போ அந்த தாய் வெளியே வந்த உடனே இவன் யார் வீட்டு பிள்ளைன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சான்னா அதற்கு பெயர் அருள். ஏன்? அந்த இடத்துல பேதம் இல்லை, அந்த இடத்துல பற்று இல்லை, பேதம் இல்லை, பாவம் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறமா சரிப்பா நமக்குள்ள இல்லை. இவ்வளவுதான் வித்தியாசம் பாருங்க. அருளுக்கும் அன்புக்குமான வித்தியாசம். அந்த மயிர் இழைன்னு சொல்லுவோம், நூல் இழைன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ அந்த அருளாகப்பட்டது நமக்கு கிடைக்கணும்னா இங்க என்ன கேட்கணும்? நம்ம எனக்கு காரு வேணும், எனக்கு பஸ் வேணும், என் புள்ள நன்னா படிக்கணும்னு கேட்டா கிடைக்குமா? கிடைக்குமா? ஏன்? அங்க இருக்கக்கூடிய அம்மனாகப்பட்டவள் உங்களோட அன்புடன் இருப்பாளா? அவள் அருளுடன் இருப்பாள். அப்ப இங்க என்ன கேட்கணும்? இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நன்னா இருக்கணும். நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என்னை தடுத்து ஆட்கொள்ளுமான். எனக்கு வெட்டி கிடையாது, எனக்கு அடுத்த தண்டல் கட்ட வேண்டியது இருக்கு. அந்த தண்டல் பாருங்க சண்டை போட்டு இருக்காங்க ஆட்டுக்கு வீட்டுக்கு எப்படியாவது அவளுக்கு நோயுடைய கொடுத்துரும். அப்போ என்ன மாதிரியான விஷயத்தை நாம் இங்க வேண்டிக் கொண்டிருக்கிறோம்? சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன வேண்டினார்? அவர் ஒரே ஒரு ஆசைப்பட்டார். சிவபெருமான் என்ன சொல்லிட்டார்? பூலோகத்துல போய் பிறந்து 2 முன்னாடி கல்யாணம் பண்ணி கொண்டார். பாருங்க, 2 முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டார். அவர் உடனே என்ன வரம் கேட்டார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன வரம் கேட்டார்? என்ன நல்ல பொண்ணா இருக்கணும், சின்ன பொண்ணா இருக்கணும், அழகாக இருக்கணும், எத்தனை வருஷமானாலும் அவள் இளமையுடன் இருக்கணும். கேட்டார். கேட்டா சிவபெருமான் வேண்டான்றவாரா? தரமாட்டேன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஆனா அவருக்கு என்ன வரம் கேட்டார் தெரியுமா? நான் தவறு செய்யும் பொழுது என்னை தடுத்துருங்கோ. ஏன்? நான் மனிதனாக பிறக்க போகிறேன். மனிதனின் இயல்பு என்ன? நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? மனிதன் இயல்பு என்ன? தவறு செய்வது என்பது மனிதனின் இயல்பு. ஏன் நம்ம இப்ப என்ன சத்சங்கத்துல என்ன உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்? எப்படி திருடுவது அப்படியே பேசிட்டு இருக்கோம். உட்கார்ந்து இருக்கோம். அடுத்த வீட்டுல ஒரு பொண்ணு போனா அவ கையை பிடிச்சி எப்படி இழுப்பது அப்படியே பேசிட்டு இருக்கோம். நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நாம் இயல்பாக தப்பு பண்ணுவோம். அப்ப இதே மாதிரி ஒரு மேடை அமைத்து, ஒளிப்பெருக்கி அமைத்து, உங்களெல்லாம் வாங்கோன்னு ஒரு சீட்டு அமைச்சு வான்னு 4 தரம் கூப்பிட்டு இங்க வந்தா நான் உங்களை 4 தரம் மறைமுகமாக திட்டி இல்லையா? இந்நேரம் திட்டின சண்டை வரும் இல்லையா? அப்ப இவ்வளவும் நாம் ஏன் செய்ய வேண்டியதாக இருக்கிறது? நம்ம இயல்பாக தவறுகள் செய்து கொண்டே இருப்போம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? நம்மள நல்வழிப்படுத்திட்டே இருக்கணும். அந்த மாடு மேய்க்கிற மாதிரி ஹாய் ஹாய்னு அப்பப்ப பண்ணிட்டே இருக்க வேண்டியதுக்கான காரணம் என்ன? இயல்பாக தவறு செய்கிறோம். அப்ப இங்க வந்தா நம்ம அருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கேட்கணும்? இங்க நான் தவறு செய்யும் பொழுது, ஏன் முதல் வார்த்தையே போறோம், நான் தவறு 2 போறோம். நான் என்று சொல்லே தவறு இல்லையா? நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் எல்லாம் அப்படின்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் தவறு செய்து கொண்டே இருப்பேன்னு அர்த்தம். நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என்னை தடுத்து இங்க உடனே எனக்கு வீட கொடு. சுவாமி நீங்க தப்பு பண்றேன்னு வைங்க, தடுத்துருவார். உங்களுக்கு வீடு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? உங்களுக்கு கிடைக்க கூடாது, ஏன்னா தப்பு. புரியுதா? அப்ப வந்த உடனே நான் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என்னை தடுத்து ஆட்கொண்டு. ஏன்? நம் உள்ளே இறைவன் வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல விஷயங்களை செய்வதற்காக யோசிப்போம். இப்ப நீங்க எல்லாம் அழகா இங்க சத்சங்கத்தை உட்கார்ந்து கேட்கிறேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறான், சக்தி இருக்கிறாள். அதனாலதான் 5 நிமிஷம் கேட்கிறோம். அப்பப்ப குறுக்கு போன் வரும், எடுத்து பார்ப்போம், எழுந்து போலாமான்னு பேச்சு வரும். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நாம் கலியாகப்பட்டவன் எட்டி பார்க்கிறான். களி என்ன பண்ணுவான்? எட்டி பார்ப்பான். ஏன்? கலியுகத்துல தான் இருக்கும். களி என்ன ரூபம்? அது சொல்ற புராணத்துக்குள்ள போயிடுறேன். களி என்ன தெரியுமா? களினா நீங்க என்னமோ கலியுகம்னா நம்ம என்னமோ தெரியாம கஷ்டப்பட்டுருக்கோம். காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம், இந்த 6 விஷயங்கள் தான். எவ்வளவு நீ உலகத்துல எங்க வேணா போங்க, இந்த 6 விஷயத்துக்குள்ள நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் அடைக்கணும்.
இதுதான் கனி, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப மனசுக்குள்ள ஒரு ஆசை ஏற்படும், ஒரு பேராசையாக மாறும். அது நிறைவேறாத போது பெரும் கோபமாக மாறும், பெரும் கோபம் பிடிவாதமாக மாறும், பிடிவாதம் கடைசி என்னவா மாறும்? பொறாமையாக மாறும். வேற ஒண்ணுமே இல்லை. ஏதோ புதுசா நம்ம எதுவும் பேசிட்டு இல்லை. நம்ம தினம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆசைப்படுறோம், பேராசைப்படுறோம், விரக்தி அடையணும், பிடிவாதம் பிடிக்கிறோம், காம குரோத லோப மோகம் மதம் மதம் பிடிக்கிறது. நமக்கு என்ன பண்றது? மதம் பிடிக்கிறது. மதம் பிடிச்சு கடைசியா இல்லைன்னு ஒண்ணு எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிட்டு போனேன் அப்படி நம்ம என்ன பண்றோம்? உடனே பொறாமைப்படுகிறோம். அப்ப இதேல நமக்கு விடுபடணும் அப்படின்னா நமக்கு குருவும் அவசியம், அருளும் அவசியம். சரி, இப்ப நிறைய இடுப்பெல்லாம் வலிக்கும் நிறைய பேருக்கு. சரியா? கொஞ்சம் கொசுலாம் வந்தா அவர் தட்டி விட்டுங்க, நல்லா புசு வீசி விட்டுங்க, தப்பு கிடையாது. இப்ப நம்ம புராணத்துக்குள்ள போறோம். 2-3 நாளைக்கு முன்னாடி முனைவர் ஆச்சாரியன் அவர்கள் வந்திருந்தார். அவர் வந்திருக்கும் பொழுது அந்த வீடியோ நான் பார்த்தேன். அது வந்திருக்கும் பொழுது திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தை சொன்னார். அவர் அதுக்கப்புறமா 2வது பாகமாக சிவராத்திரியில என்னமோ சொல்றேன்னு சொல்லியிருக்கார். நான் வேற ஒரு தலைப்பு எடுத்து வந்திருக்கேன், வேற ஒரு புராணம் கொண்டு வந்திருக்கேன். இப்ப நீங்க அப்படியே கேட்டு பாருங்க, அவர் பாணி எப்படி இருக்கிறது, என் திரைக்கதை எப்படி, இன்னும் ஒரே தலைப்பு தான், ஒரே கருத்து தான், அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனா என்ன இருக்கும்? ஒரு சுவாரஸ்யம் வித்தியாசமா இருக்கு. அது எப்படி இருக்கு பாருங்க. நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அப்போதையடிகள் அப்படிங்கிறவருடைய நாயன்மாருடைய புராணத்தை பார்க்க போறோம். அவருக்கும் குருவுக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதையும் நம்ம சிந்திக்க போறோம். என்னன்னா அப்போதைய திங்களூர் அப்படிங்கிற ஊர்ல அப்போதையடிகள் வாழ்ந்துட்டு வர்றார். பாருங்க, அவருக்கு தலைப்பு குரு இல்லையா? அவர் யாரை குருவா எடுத்துட்டாரா? திருநாவுக்கரசு நாயனாரை குருவாக ஏற்றுக்கொண்டார். நீங்க எல்லாம் திருநாவுக்கரசு நாயன்மாரை பார்ட் 1 நீங்க எல்லாம் கேட்டிருக்கிறதுனால நான் பார்ட் 2 எடுக்கிறேன். ஒருவேளை நீங்க எல்லாம் பார்க்கலன்னா கஷ்டம். திருநாவுக்கரசு என்ன பண்ணார்? உழவாரப்பணியை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர். ஏன் தமிழகம்னு சொல்லணும்? உலகத்திற்கே அறிமுகப்படுத்தியவர் யாரு? திருநாவுக்கரசு நாயனார் தான். அவரை மாதிரி சுத்தம் பண்ண முடியுமா? அழகிடுதல், மெழுகிடுதல், பூப்புனைதல், அதுக்கு அழகிடுதல் தெரியுமா? திருவலகிடுதல்னு பேரு. நம்ம எல்லாம் தமிழ்ல வீட்டுல என்ன சொல்லுவோம்? பெருக்குதல்னு சொல்லுவோம். வீட்டுக்கு வந்தா அம்மா அந்த அளவுக்கு குப்பையா இருக்கு அப்படின்னு வீட்டுல சொல்லலாம். கோயில்ல பெருக்கு சொல்லலாமோ? அழகிடு. தமிழ்ல ஒருவேளை தமிழ் படிக்கிற பசங்களால தெரியலாம். அழகிடுதெல்லாம் பங்க்சுவேஷன் பேரு இங்கிலீஷ்ல. தமிழ் பேப்பர்ல எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாம் வந்திருந்தாங்க, ஒருவேளை இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. அப்போ இதையெல்லாம் நமக்கு காண்பித்தவர் யார்? திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசரை அப்போதையடிகள் என்னவா பார்த்ததே கிடையாது, குருவை பார்த்ததே கிடையாது. மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு நிறைய திருப்பணிகள் நிறைய பண்ணிட்டே வர. அப்போ உழவார பணி செய்யறது என்ன தெரியல, இதே மாதிரி சுத்தம் செய்யறதெல்லாம் பண்ணிட்டு வர்றாரு இல்லையா? அங்க அவர் எப்ப திருநாவுக்கரசர் எப்ப வந்தாலும் அவர் கூடவே படைசூட நிறைய பேர் வருவாளாம். எப்படி? நிறைய பேர் கூட வருவாளாம். அப்போ அவர் இது மாதிரி ஒவ்வொரு கோயிலாக அவர் திருப்பணி செய்து வரும் பொழுது திங்களூருக்கு வரார். பார்த்தா ஒரே தாகமா இருக்கு அவருக்கு. யாருக்கு? திருநாவுக்கரசு நாயனாருக்கு தாகமாக இருக்கிறது. அங்க அப்போதையடிகள் இருக்கார், தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் திருநாவுக்கரசருக்கு தெரியாது. அவருக்கு என்னது? கோயில்கள் எங்கெல்லாம் சிதிலம் அடைந்திருக்கிறதோ, இறைவன் எங்கெல்லாம் மரத்துக்குள்ள ஒளிஞ்சு இருக்காரோ அதையெல்லாம் புணர்ந்து வெளியே புது புணத்தை கொண்டு வந்து புணர்ச்சியாக என்ன பண்ணுவார்? அழகாக படுத்தக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஆள் திருநாவுக்கரசர். அங்க வந்துட்டார். வந்துட்டு என்ன பண்ற? ஒரு மோர் பந்தல் இருக்கு. அங்க என்ன பண்ணாரு? ஒரு பானையில இதெல்லாம் இப்படி பெரிய புராணத்துல இப்படிலாம் இருக்கான்னு நீங்க எல்லாம் கேட்கக்கூடாது என்கிட்ட. நான் பெரிய புராணத்துல இருக்கிறத கூட உங்கள்கிட்ட சொன்னா அவ்வளவுதான், நீங்க அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து கிளம்பி போயிடுவேன். ஆனா என்ன பண்ணுவான்? திரைக்கதை மாதிரி அந்த புராணத்தை எடுத்துக்கொண்டு கொஞ்சமா என்னது அந்த வாழைக்காய்க்கு மேல மசாலா தடவை நீங்க பொறிக்கிறீங்களோ இல்லையோ, வாழைக்காய் தான் என்னது பெரிய புராணம், அது மேல நான் தடவை தான் மசாலா. அப்ப நான் யாரு? இங்கே பஜ்ஜி மாஸ்டர் நான் தான். எங்கே வாழைக்கான நம்மளால வாழைக்காவை வெறும் சாப்பிட முடியாது. சரியா? அப்ப என்ன இருக்காங்க? திருநாவுக்கரசர் போய் மோர் பந்தல போறார். அங்க ஒரு பானை இருக்கிறது. அந்த பானைக்குள்ள என்ன இருக்கு? மோர் இருக்கும். போய் கொஞ்சம் தாகமா இருக்குப்பா, மோர் கொடுப்பா அப்படின்னு கேட்கிறேன். கேட்ட உடனே கொடுத்த உடனே அண்ணாந்து குடிக்கிறார். குடிச்சா மேல என்ன எழுதிருக்கு? ஒரு பதாகைன்னு சொல்லுவோம். அதாவது பேனர்னு பேர் இங்கிலீஷ்ல, பதாகைன்னு பேர் இருக்கு. அங்க என்ன எழுதிருக்கு? திருநாவுக்கரசர் மோர்பந்தல் அப்படின்னு எழுதியிருக்கு. இவருக்கு ஆச்சரியம். திருநாவுக்கரசர் ஒத்தனமா இருப்பார். நாவுக்கரசர்னு இறைவனே பேர் வைத்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லுங்க. அவரு சரி யாரோ இருப்பார், திருநாவுக்கரசர் வேற இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சார் வந்துட்டு மோட குடிச்சுட்டு பேச்சு கொடுக்குறாரு. இது யாருடைய இடம், இது யார் இதை நடத்திட்டு வர்றார் அப்படின்னு உடனே
அப்பூதியடிகள்னு ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒரு சிவனடியாளர். அவர் தான் இந்த திருக்கங்கேரியில் எல்லாம் பண்ணிட்டு வர. அப்படியா, இங்க அடியார் பெருமக்கள் இருக்காரா, அவரை நான் பார்க்கலாமா? போனா சுவாமி, இப்பதான் வீட்டுக்கு போனேன், உச்சி காலமா இருக்கேன், சாயந்தரமா வருவோம் அப்படின்னு இப்பதான் வீட்டுக்கு போனேன். அவர் வீட்டுக்கு எனக்கு வழி சொல்லப்பா, அவர் போய் பாக்குறேனே. ரொம்ப சுலபம் சுவாமி, ரொம்ப நேரமும் கஷ்டப்படலாம். நீங்க இப்படி கிழக்கா நேரே போனாலும் வைங்க, அங்க ஒரு பூஞ்சோலை வரும், திருநாவுக்கரசர் பூஞ்சோலை அப்படின்னு பேரு. அங்கிருந்து மேற்க போறேன்னு வைங்க, ஒரு பாடசாலை வரும். அந்த பாடசாலைக்கு என்ன பேரு? திருநாவுக்கரசர் பாடசாலைன்னு பேரு. அங்க இருந்து ஒவ்வொன்னா போனேன்னா திருநாவுக்கரசர் 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 பேர் போட்டிருக்கோம். தாண்டி போனேன்னா ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு வாசல்ல திருநாவுக்கரசர் இல்லம்னு எழுதி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம், சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப வழி சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு வந்திருப்பது திருநாவுக்கரசர் என்பதே தெரியாது, அவரோட வழி சொல்லிட்டார். இவருக்கு பயங்கர ஆச்சரியம், இந்த அளவுக்கு ஒருத்தர் ஒரே பேரையே வைத்திருக்கிறாரு, அப்படிப்பட்ட சிவனடியாரை நம்ம பார்க்காம போயிடலாமா? பார்க்காம போயிடலாமா? அப்படியே ஒரே என்ன வந்துருது, பார்க்க வேண்டும் வந்து உடனே கிளம்பி போறாரு. கிடு கூகுள் மேப்ல டேக் ரைட் அப்படின்னு, அதுக்கே ஜி மேப் பேரு தெரியுமா? அதுவும் குரு மேப் வழி சொல்றது பாருங்க. இன்னொன்னு, உங்களுக்கு எல்லாம் 5G வச்சிருக்கேன் செல்போன்ல எல்லாரும், இல்ல இருக்க 5G இருக்கா பாரு, ஆன் பண்ணி பாரு, சரியா வரமாட்டேங்குது. 5Gனா என்ன? நம் ஐம்புலன்களை அடக்கக்கூடிய குரு. ஆனா நம்ம 5G என்ன பண்றது? ஐம்புலன்களை விரிக்கிறது. எல்லாத்துமே ஆசைப்படு, கண்ணால ஆசைப்படு, மூக்கால ஆசைப்படு, நாக்கால ஆசைப்படு, ஸ்பரிசத்தால ஆசைப்படு, கேட்கறதுக்கு ஆசைப்படு. 5G என்ன பண்றது? நம்மள ஆசையை தூண்டுகிறது. உண்மையான குரு என்ன பண்ணுவார்? இந்த ஐம்புலன்களை அடக்குவதற்கு உதவியாக இருப்பார். இவருக்கு என்ன, இப்போ இந்த அடியார் பெருமக்களை பார்த்தாக வேண்டும். யாருக்கு? திருநாவுக்கரசருக்கு. கிடு 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 உச்சி காலமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா மோரை குடிச்சுட்டு நல்லா உடல்ல வறட்சி இல்லாமல் தெம்போட போறேன். போய் பார்த்தா நம்ம பூஜை வந்து உள்ள இருக்க அந்த வாசற்படி. நீங்க அப்படியே என் கூட அப்படியே நீங்களும் யூகம் பண்ணிக்கணும், சரியா? அப்படியே நான் அப்புறம் என்ன ஆகும் கேட்கறதுக்கு. இப்ப உள்ள போறேன், அங்க வந்த உடனே எல்லாரும் சொல்லிட்டா, யாரோ அடியார் வந்திருக்கா, அடியார் வந்திருக்கா, வாங்க வாங்க. உடனே அப்பூதி அடிகளுக்கு ஒரு அடியாருக்கு சேவை செய்வது போல ஒரு உன்னதமான விஷயம் கிடையாது. ஏன்? அடியாரின் திருவடியை பற்றினால் இறைவனின் திருவடியை பற்றியதாக அர்த்தம். யாருக்கு? அவருடைய பிடிப்பு அப்படி. ஏன்? மனசிலே அத்வைத்தம், புறத்திலே துவைத்தம் அவருக்கு. உடனே அவர் அடியார் வந்திருக்காரு. உடனே அப்பூதியடிகள் வேக வேகமா வெளில வரார். இவர் அப்பூதியடிகளை பார்க்க போறோம்னு உடனே இவரும் வேக வேகமா வரார். ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு பேசுவாரா? ரெண்டு பேரும் ஹாய் ஹவ் ஆர் யூ பேசுவாரா? இல்ல. என்னது? அடியாரை பார்த்தவுடன் அவர் யாரு? நல்லவனா கெட்டவனா? திருடனா? பொய் சொல்றவனா? பொண்ணை கையை பிடிச்சி எழுப்பவனா? இல்ல 4-5 பேர் ஆசைப்படுறவனா? அப்படியெல்லாம் கிடையாது. அடியார் எப்பொழுது திருநீரை ஏற்றுக்கொண்டு விட்டாரோ, எப்பொழுது ருத்ராட்சத்தை ஏற்றுக்கொண்டாரோ, அவன் உள்ளே மனதிலே பொய் இருக்கலாம், ஆனால் அவன் ஏற்றுக்கொண்ட வேடம் மெய் வேணும். மெய்ஞானத்தை அளிக்கக்கூடிய வேடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது உள்ள என்ன வந்தா எனக்கு என்ன சுவாமி இல்லையா? அதனால என்ன பண்ண மாட்டா, வேதம் பார்க்க மாட்டார்கள். வந்தாரா? வந்த உடனே இந்த பக்கம் அப்படி அப்பூயடிகள் வர, இந்த பக்கம் அப்படி திருநாவுக்கரசர் வர. பார்த்த உடனே இருவரும் அப்படி குனிந்து நமஸ்காரம் செய்து கொண்டார்கள். இது பெரிய புராணத்தை எழுதும் போது சொல்ற, செக்கிழார் நாயனார்னு சொல்லுவாங்க. 63 நாயன்மார்கள் செக்கிழார் கிடையாது. ஏன்? எழுதுனதே அவர்தான். ஆனா நான் சொல்லும் போதெல்லாம் செக்கிழார் நாயனார் செக்கிழார் நாயனார் தான் சொல்லுவேன். செக்கிழார் நாயனார் எழுதியிருக்கார். என்ன நம்ம எழுதியிருக்கார்? 2 நெற்கதிர்கள், 2 நெற்கதிர்கள் காத்துல ஆடும் பொழுது எப்படி ஒரு சேர ஆடி அப்படியே அரவணைக்குமோ, எப்படி பணிவுடன் இருக்குமோ, அது மாதிரி அப்பூதியர்களும் அந்த திருநாவுக்கரசரும் எப்படியா அழகாக ஒருவரை ஒருவர் சேவித்துக் கொண்டு, எப்படி அந்த ஓமானம் பாருங்க தமிழ்ல எந்த அளவுக்கு அந்த பயிரின் மீது ஆர்வத்தை வைத்து, எப்படி அரிசி பயிர் எப்படி சாயும், கதிர் எப்படி சாயும். நம்ம எடுத்துக்காட்டு தமிழே இல்லையே, எங்க ஓமை ஓமேயம் சாமி வேற ஏதாவது பேசணும் சுவாமி இல்லையே. அப்போ அவ்வளவு அழகாக இருவரும் நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. நமஸ்காரம் பண்ண உடனே திருநாவுக்கரசருக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்துட்டு நாங்க. உடனே இவரு நான் வணக்க சொல்லியாச்சு. சொல்லி முடிச்ச உடனே திருநாவுக்கரசர் ஒரு கேள்வி கேட்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சுவாமி. என்னது? இல்ல நான் வர வழியிலாம் பார்த்தேன், திருநாவுக்கரசர் மோர்பந்தன் வர வழியில பார்த்தேன், திருநாவுக்கரசர் மோர்பந்தல், திருநாவுக்கரசர் அந்த பந்தல் இந்த பந்தல் போட்டிருக்கேன். திருநாவுக்கரசர்னா யார் சுவாமி? நீங்க யார நினைச்சுட்டு இருக்கேன்? இதே மாதிரி நம்ம கிட்ட ஒருத்தர் கேட்கட்டுமே, நம் குரு மானசீக
குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லது நமக்கு மிகவும் பிடித்த நடிகர் ஒரு வெளிநாட்டவர் வர, நான் வெளிநாட்டுக்கு பல தரம் போயிருக்க பொழுது எனக்கு ஒரு நடிகரை பிடிக்கும். என்கிட்ட வந்து இந்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் என்ன படம் நடிச்சிருக்காரு தெரியுமா, இப்படிலாம் நடிச்சிருக்காரு தெரியுமா, அப்படிலாம் நடிச்சிருக்காரு தெரியுமா, நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அவருடைய படலத்தை எடுத்து விடுவோம் மாட்டோமா, பண்ணுவோம் மாட்டோமா? இப்ப அம்மாக்கள் எல்லாம் இருக்கா, உள்ள வந்து என்ன பண்றான்னு ஒரு பேச்சு கேட்கட்டுமே. அவன் கெட்டவனா இருந்தா கூட நம்மளும் தான் படிச்சுட்டு இருக்கான், நம்மளும் தான் பண்றான், வெளிநாட்டுக்கு எல்லாம் போறான், ரொம்ப நல்லவன், அது அம்மாவே போய் சொல்லுவா முன்னாடி இல்லையா? நமக்கு எப்பொழுதெல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவர்களை பத்தி எந்த கேள்வி வந்தாலும் மனசுல சஞ்சலமே இல்லாம பொய் கலந்தாவது புகழ்ச்சி வருகிறதா இல்லையா? ஆஹா, நான் போய் இப்ப சொல்லுவேன்ல, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நான் போய் என் பேச்ச கேட்டான்னு சொல்லுவேன்ல போய் நான், இல்லையா? என்ன இருக்கு, நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகை இருக்கிறது. அப்போ திருநாவுக்கரசர் கேட்கிறார், திருநாவுக்கரசர் இன்னும் எல்லா இடத்துலயும் திருநாவுக்கரசர் வச்சிருக்கீங்க, யார் அது? அப்ப அப்போதையர்கள் என்ன பண்ணிருக்கணும்? இப்ப என் குரு அப்படி, என் குரு இப்படி, அப்படிதான் சொல்லிருக்கணும். அப்படியா சொன்னார்? அவருக்கு புகழ்ச்சியா வந்தது, கோபம் வந்தது. என்ன கோபம்? ஏன்பா விபூதி போட்டு இருக்க, காவி வீசி கட்டின்னு இருக்க, என்னமோ உடவாட பணியெல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் கையில எல்லாம் வச்சுட்டு இருக்க, உனக்கு திருநாவுக்கரசரை தெரியாதா? திருநாவுக்கரசரை தெரியாத நீ எப்படி சிவனடியாராக இருக்க முடியும்? அப்ப நீ போலியா இருக்கிய, நீ கோபத்தை பாருங்க. இதுதான் மெய்ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்குமான வித்தியாசம். தன் குருவை பத்தி பெருமையா பேசல, தன் குருவை தெரியாத நீ எப்படி அடியாராக இருக்க முடியும்? இதுதான் அந்த அழகு. அந்த உள்ளுக்குள்ள எப்போது இறைவன் இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நாம் உண்மையாக என்ன பண்ணலாம்? பக்தியை வெளிப்படுத்த முடியும். அவர் பட்டது கோபமா? பக்தி. திருநாவுக்கரசு சொல்றார், ஐயோ கோச்சிக்காதப்பா, நீ என்னமோ திருநாவுக்கரசு அப்படின்னு எழுதிருக்கியே, கேட்கலான்னு வந்தேன், அதனால தெரிஞ்சுக்கலான்னு கேட்டப்பா, கோச்சிக்காதப்பா. உடனே என்ன எடுத்துப்போம்? கோபம் குறைந்தது, பக்தி வேறு விதமாக வெளிப்பட தயாரானது. உடவார பணி செய்யக்கூடிய ஆள், அவருக்கு இறைவன் தான் பேரே வச்சானா நாவுக்கரசர்னு. இந்த பூமியில எத்தனையோ நாக்குகள் இருக்கு, பூமியில எத்தனையோ நாக்குகள் இருக்கு, நரம்பில்லாத நாக்குகள். அந்த நாக்குகள் எல்லாத்துக்கும் அரசர் அவர்தான்னு இறைவனே பேர் வச்சிருக்காருப்பா. அவருக்கு வயிற்று வலிதான் இருந்துதான், எந்த மாத்திரையும் சாப்பிடாம, எந்த விதமான ஆயின்மெண்ட்டும் தடவாம, எந்த ஓட்ட போட்டு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணாம ஏதோ பாட்டு பண்ணாராம், சரியா போயிருக்காம்பா. அப்படிப்பட்ட பாட்டிலே குணப்படுத்தினாராம். பாடினவனே திருநாவுக்கரசு இப்பதான் தெரியுது, தன்னை பத்தி தான் இவன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த வினாடி பாருங்க, இதெல்லாம் கேட்ட உடனே பாடி என்னமோ சொல்லிட்டு இருக்கியே இவ்வளவு நேரமாக, அந்த அடியேன் தான்ப்பா அந்த திருநாவுக்கரசர்னு சொன்னான். அப்போ அந்த அப்பூதி அடிகளுக்கு அந்த பரவச நிலை இருக்கும்ல, சாமி வர்றதுன்னு சொல்லுவோமே, அது ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கிற கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்திருக்காளா? தான் வந்து மனதிலே இந்த குருவாக ஏற்றுக்கொண்டு இத்தனை திருப்பணிகளை செய்து வருகிறாரே, அவரே நேர்ல வந்து நான் இறைவனே வந்ததற்கு சமம் இல்லையா? இறைவனே வந்ததுக்கு சமம் இல்லையா? கண்ணின் ஜனம் வர வேண்டாமா? வந்திருக்கான்னு போட்டுல பெரிய புராணத்துல நமக்கு தெரியாதா வந்திருக்கோம்னு. நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா மாப்பிள்ளை வந்த உடனே, நம்ம சாதாரண மனிதர்கள் தான், நம்ம மாப்பிள்ளை வந்த உடனே நம்ம கண்ணில் தண்ணி வரல, வந்துதா இல்லையா? அப்ப கட்டாயமாக அப்பூதி அடிகளுக்கும் என்ன வந்திருக்கும்? தாரதாரையாக கண்ணீர் வந்திருக்கும். இறைவா, நீ உன்னுடைய வரவை நான் எப்படி கொண்டாட வேண்டும்? வாங்க நமஸ்காரம் பண்ணிட்டே தவழ்ந்துட்டே போயிருப்பார். கட்டாயமா போன உடனே கூப்பிடுறார். யார? நம் பொண்டாட்டியை கூப்பிடுறார். அம்மா திருநாவுக்கரசு. நம் பொண்டாட்டி பேர் என்ன? அம்மா திருநாவுக்கரசு. ஏய், பெரியவன் இருக்கான் இல்லையா, மூத்த திருநாவுக்கரசு. அவர் 2 புள்ள. மூத்த புள்ள பேர் என்ன? மூத்த திருநாவுக்கரசு. இளைய திருநாவுக்கரசு. போய் தட்டு திருநாவுக்கரசை கொண்டு வா. அது கண்டுபிடிக்க முடியலன்னா சாவி திருநாவுக்கரசை வச்சு சாவி பேழை, திருநாவுக்கரசு பேழையை திறந்து சாவி திருநாவுக்கரசை திண்டுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர் பேசக்கூடிய, அவர் வைத்திருக்கக்கூடிய அனைத்து, அவர் எரும மாடு இருக்கு இல்லையா அவர் வீட்டுல, அது பிரியமானதுல வர்றது. இது எரும மாட்டுக்கும் திருநாவுக்கரசு பேரு. யாராவது தன் குருவின் பெயரை, இறைவனின் பெயரை, குருவின் பெயரை எரும மாட்டுக்கு வைப்பாங்க. அந்த இது இருக்கும் இல்லையா, மண்வெட்டி தான் இருக்கும் இல்லையா, மண்வெட்டிக்கு அதான் பேரு, மண்வெட்டி திருநாவுக்கரசு. எப்படி பாருங்க. அப்போ அவர் நாடின் நரம்புலாம் திருநாவுக்கரசனாக ஊறி இருக்கார். உடனே சொன்ன உடனே ஒரு பயங்கர ஆச்சரியம். மூத்த பிள்ளைக்கு இதான் பேரு, இளைய பிள்ளைக்கு இதை பொண்டாட்டிக்கு இதே பேர் வச்சிருக்கியே. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? திருநாவுக்கரசருக்கு இப்படிப்பட்ட
ஒரு அடியாரை பார்த்ததிலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அப்பூதி அடிகளின் நோக்கம் என்னவாக இருந்தது? என் குருவை நான் பார்த்து விட வேண்டும். ஏன்? என் குருதான் சிவபெருமான். சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய சிவன் தான் யாரு? அந்த திருநாவுக்கரசர். அவரை நான் ஒரு முறையாவது பார்த்து விட மாட்டேனா? அவருக்கு நான் ஒரு முறையாவது அன்னம் பாலித்து விட மாட்டேனா? நல்லபடியா சாப்பாடு போட்டுற மாட்டேன் இருக்கும்ல. அதித்தி தேவோபல, அதித்தி தேவோபல. யாராவது நம்ம மாத்துக்கு விருந்தாளி வரான்னா நீங்க வரும்போது ஸ்விக்கில ஆர்டர் போட்டுருவாங்க. இன்னைக்கு அரிசி உட வைக்கல பாருங்க, நீங்க ஆர்டர் போட்டு வந்துருங்க. ரெண்டா போட்டுருங்க, ஏதோ ஆஃபர், தள்ளுபடி. தள்ளுபடி என்ன தெரியுமா? படிக்கு மேல நம்ம நின்னுவீங்க, நம்ம முடிச்சு தள்ளுவா. என்ன கவனிச்சு பாருங்க. ஆசை, ஆசை கண்ணை எங்க மறைக்குது? தள்ளுபடியில மறைக்குது. ஏன் கண்ணு மறைக்குன்னு சொல்ல தெரியுமா? தள்ளுபடின்னு பேரு வச்சிருந்தும் நம்ம எல்லாம் போய் விழறோமே, விழறமா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு எந்த ஆசை இருந்தது? அவருக்கு அப்பூதியடிகளுக்கு நான் உணவு பாலித்து விட மாட்டேன்னா ஏன்? அதித்தி தேவோ பவ, தேவர்களுக்கு சமமான. அதித்தி தேவோ பவன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல அவர் தன்னை தன் குருவை பார்க்க வேண்டும். அவரே அதித்தியாக வந்திருக்கிறார். என்ன பண்றாரு? கூட்டு சாப்பாடு. இதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? கிளைமாக்ஸ் கிட்ட வர வேண்டிய நேரம் வந்துருக்கும். அதனால கொஞ்சம் கடற்கரை போகும். இதுக்கப்புறத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? கிட்டு என் கூட பின்னங்கால் கடலில் அடிக்க என் கூட நீங்க ஓடி வரணும். சரியா? சில டீடைல்ஸ், சில தகவல்கள் இப்ப குறைக்கப்படும், இப்ப மாத்திரையாக மாற்றப்படும். உடனே என்ன ஆயிடுது? உட்கார்ந்துட்டார். சாப்பிடலான்னு பார்த்தா வெளியில இருந்து வந்திருப்பாரு திருநாவுக்கரசர். கை காலம் அழுக்கா இருக்கும். நான் என்ன பண்றேன்? போய் கை காலம் நம்பிட்டு வரேன். சுவாமி என்ன கும்பவாசம் முடிச்சுட்டு பண்ணலாமா? எவ்வளவு நேரம் ஆகும் கும்பார்ச்சனை? காமன் நேரம். அப்ப சின்னதா இடைவெளி விட்டுட்டு நம்ம ஒரு விளம்பர இடைவெளி மாதிரி நம்ம என்ன பண்றது? குங்குமார்ச்சனை இடைவெளியை விட்டு நான் மீண்டும் இந்த உரையை அவசர அவசரமா பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். மக்கள் நல்லா கேட்கல. அதனால ரொம்ப நன்றி. குங்குமார்ச்சனை நடக்கட்டும். அது நடந்து முடிந்த உடனே யூடியூப்ல ஸ்கிப் ஆட் வர்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? குங்குமார்ச்சனையை ஸ்கிப் பண்ணாம நல்லபடியாக அதை அவங்க ஒரு மனதாக மனதை பூரா எங்க வச்சிருக்கணும்? அம்பாள் மீது வைத்திருந்து நீங்க என்ன சொல்லி வேண்டிட்டே இங்க பண்ணணும்? எனக்கு காரை கூடு, எனக்கு பைக்கை கூடு இல்ல. நான் தவறு செய்யும் போதெல்லாம் என்னை தடுத்து ஆட்கொண்டு அருளல் வேண்டும். வீட்டுக்கு வைத்தாப்புல ஒரு தாய் தந்தை இருக்காளே, திருமுனையில ஒரு தாய் தந்தை இருக்காளே, எல்லா இடத்திலும் தாய் தந்தையர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நம்ம மட்டும்தான் இந்த குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கோம் நினைச்சுட்டு இருக்கோம். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் நம்ம தான் வளர்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம 2 பேர் சண்டை போட்டா இன்னும் குழந்தை பார்க்குமா பார்க்காத? அப்போ நம்ம அம்மா அப்பாக்கு மட்டும் தான் கத்துக்கணும்னு கிடையாது. குழந்தையாகப்பட்டது யார்கிட்ட வேணாலும் கத்துக்கும். ஏன்? அது பிரம்மத்திரியத்துல இருக்கு இல்லையா? அப்ப அந்த பண்ண என்ன பண்றான்? மூத்த திருநாவுக்கரசர் என்ன பண்றான்? அந்த சுருண்ட இலையை போய் அறுத்துட்டு வரான். ரீஃபயர் ஆடல. அம்மா அப்பா சொன்ன உடனே என்ன பண்றான்? அந்த பையன் குடு உங்களை மாதிரிதான் சொன்ன உட்கார்ந்து இல்ல நல்ல பசங்க நீங்க எல்லாம் உங்களை மாதிரிதான். அந்த பையன் என்ன பண்றான்? போய் அந்த இலையை அறுக்குறான். இந்த குழந்தை பாருங்க ஆர்வத்துல அந்த இலை சுருண்டு இருந்ததுல அது ஒரு பாம்பு. இலை சுருண்டதுல பூனாகம்னு பேரு. அந்த குழந்தை என்ன பண்ணல? கவனிக்காம அறுக்கும் பொழுது அந்த பூனாகம் என்ன பண்ணிடுது? அந்த பையனை தீண்டியது. பாம்பு கடிச்சு அந்த பையனை. அந்த பையனுக்கு தன் குரு எப்படி பரிமாறணும், எந்த இலையை போடணும்ன்ற அளவுக்கு அந்த குழந்தைக்கு அறிவு இருக்குன்னா, பாம்பு கடிச்சா என்ன ஆகும்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? மனித விஷத்தை விட கம்மியா ஏறும். பாம்பின் விஷமாகப்பட்டது மனித விஷத்தை விட கம்மியா. அது நாக்கில் மட்டும்தான், பல்லு மட்டும்தான் பாம்பு இருக்கு. மனுஷனுக்கு மட்டும்தான் எங்க இருக்கு? மூளையிலே விஷம் இருக்கிறது. எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் அப்படியே பரவ விடலாம் இல்லையா? அப்ப மனிதர்கள் எப்படி இருக்கு? எக்கச்சக்கமாக விஷம் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு தெரியாத தெரிஞ்சிருக்கு. பாம்பு கடிச்ச உடனே பாம்பு நம்ம கடிச்சா என்ன ஆகும்? சீக்கிரமாக சிவலோக பிராப்தி அடைவோம். ஆனா அப்படி அடைஞ்சு விட்டுலாமோ? அவன் எடுத்துக்கொண்ட சங்கல்பம் என்ன? அந்த குழந்தை என்ன சங்கல்பம் எடுத்துருக்கான்? தன் தாயாகப்பட்டவள் தன் குருவுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக இலையை கொண்டு வர சொல்லியிருக்கா. அந்த எடுத்துள்ள வேலையை என்ன பண்ணணும்? முழுமையாக முடிக்க வேண்டும் இல்லையா? அரகுண நமக்கு தான் தெரியுமா? அரகுண பக்தி நமக்கெல்லாம் தெரியுமா? அமர்ந்திருக்கோமே நம்ம அனைவருக்கும் அரகுண பக்தி இருக்கு. அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒத்துக்கணும். ஏன் சொல்ல தெரியுமா அரகுண பக்தின்னு? இன்னைக்கு எல்லாரும் அழகா வந்திருக்கேன். சத்சங்கத்துல கலந்துட்டேன். அழகாக
ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணியிருக்கேன், சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க சொன்னார் குரு. சொன்னாரா இல்லையா? அழகா குரு சொன்னாரா இல்லையா? நம்ம எல்லாம் கிட்ட பிரார்த்தனை பண்ணோமா? என்னமோ ஒண்ணு போகணும்னு கேட்டிருப்போம் இல்லையா? நம்ம புள்ள ஒழுங்கா படிக்கணும் கேட்டிருப்போமா இல்லையா? அம்மன் கிட்ட கேட்டிருப்போம். வீட்டுக்கு போய் கவலைப்படலாமோ? வீட்டுக்கு போய் கவலைப்படலாமோ? கவலைப்படுறோமே. அப்ப உண்மையாக வேண்டிக் கொண்டோமா? அப்ப நம்ம பக்தியில உண்மை இல்லையா? அது சக்தியே உண்மை இல்லையா? சக்தி உண்மையானவள் அதான் வந்து உட்கார்ந்து இருக்கும். அப்ப எது போலியானது, எது அறகுறையானது? நம் பக்தி அனைத்தும் அறகுறையானது. எந்த வினாடி இங்கே வந்து அமர்ந்து அம்மா என்னை காப்பாத்துமா, முடிஞ்சு போச்சு, அவ காப்பாத்த போற, ஏன் கவலைப்படுற? நம்ம புள்ள சொன்னோம், அம்பாள் நமக்கு கருணை தருவாளா, இன்னைக்கு தருவாளா, நாளைக்கு தருவாளா, அப்படிங்கிற அறகுறை மனசு இருக்கு மக்கள். அதனாலதான் என்ன இல்ல, அருள் கிடைக்கவே மாட்டேங்கிறது. குரு கண்ணு கேட்டவ உட்கார்ந்து பேசினா கூட, நான் குரு என்ன சொல்லல, யாரோ ஒருவர் உங்க வீட்டாப்புல என்ன பண்ணுவார், உட்கார்ந்து பேசுவார், அது பேசுறது காதுலயே விடாது. ஏன்? நம்ம தான் ஏசி ரிமோட்டை கொண்டு போய் டிவி ரிமோட்டை ஆபரேட் பண்றோமே இல்லையா? அப்ப அது மாதிரிலாம் அந்த குழந்தை கிடையாது. எனக்கு பாம்பே கடிச்சிருக்கலாம், பாம்பே கடிச்சிருந்தாலும் சரி, எங்க அம்மா பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வர சொன்னான்னா பால் பாக்கெட்டை வாங்கிட்டு தெருமுக்குள்ள இருக்கிற பையனோட பேசிட்டு இருக்க மாட்டேன், உடனே கொண்டு போய் பால் பாக்கெட்டை கொடுத்துருவேன். அது மாதிரி அந்த குழந்தை என்ன பண்றான், அந்த இடத்துல அந்த இலையை பறித்த வண்ணமே உடலிலே விஷத்தை தாங்கி வேகமா ஓடினா விஷ தலைக்கு ஏறும்னு அந்த குழந்தைக்கு தெரியும். இருந்தாலும் எடுத்துக்கொண்ட சங்கல்பத்தை எந்த இடையூறு வந்தாலும் அதை நான் முழுமனதாக செய்து முடிப்பேன் என்ற உறுதியான மனம் கொண்டவன் அந்த மூத்த திருநாவுக்கரசு. என்ன காரணம்? பேர்லயே திருநாவுக்கரசு இருக்கு இல்லையா? அப்ப அப்படி இல்லாம இருப்பான அந்த பையன் வேக வேகமா ஓடி வரான். ஓடி வரும் பொழுது நீளமாக மாறி இருக்க வேண்டும். ஓடுறான்ல, ஓட என்ன ஆகும், ரத்தம் ரத்தத்துல என்ன ஆகும், விஷமாகப்பட்டது முழுக்க பரவிட்டு, பரவன உடனே அந்த குழந்தை கையில கொண்டு வந்து அப்படி இந்த டார்ச் கொடுப்பா இல்லையா ஒலிம்பிக்ஸ்ல, அது மாதிரி அந்த இலையை தன் தாயிடம் கொடுத்த வினாடி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே அம்மாவுக்கு தாங்குமா? ஏன்? அவளிடத்திலே அன்பும் இருக்கிறது, அருளும் இருக்கிறது. இப்ப நான் சொன்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியும். தாய்க்கு சின்ன அடிபட்டாலே தாங்க மாட்டார். தன் குழந்தை உடம்பு பூரா விஷம் வந்து தம்மான்னு கீழே விழுந்துட்டான். வீட்டுக்காரரை கூப்பிடுறா, வாங்கோன்னா வந்து பாருங்க என்ன ஆச்சுங்கிற நம்ம குழந்தைக்கு. இது நீளமா இருக்கா, என்னன்னு பாருங்க. வந்து பார்த்தா குழந்தையின் உடலிலே நாடி இல்லை, நாடி இல்லை. நமக்கு சத்த நாடி அடங்கிறாதா? நம்ம குழந்தைக்கு பேச்சுவார்த்தை இல்ல, கம்மியா படிச்சாலே மனசு நமக்கு தாங்க மாட்டேங்கிறது. அந்த உடலிலே உயிர் இல்லாத பொழுது அவளுக்கெல்லாம் மனசு தாங்குமா? புத்திர சோகம் உலகத்திலேயே தாங்க முடியாத சோகம் இது புத்திர சோகம். துணை சோகம் என்ன ஆகும்? புருஷனும் பொண்டாட்டி செத்து போன இந்த காலத்துல அடுத்த பொண்டாட்டி கற்ற வரைக்கும் பொண்டாட்டி சோகம் இருக்கும். அடுத்த பொண்டாட்டியை கட்டின உடனே மறந்துடும். அவன் ஐபோன் வாங்கியிருப்பான், அது உடஞ்சு போயிடுது. அடுத்த போன் வாங்குற வரைக்கும் அந்த போன் மீது அவனுக்கு சோகம் இருக்கும். போன் போச்சு இல்லையா? ஆனால் புத்திர சோகம் அப்படி இல்லை. குழந்தை இறந்தவாளுக்கு தெரியும். ஏன் புத்திர சோகமாகப்பட்டது? நம்ம இந்த பூமியில போய் புதைஞ்சி எரிஞ்சி மண்ணோட மண்ணா போவோம் இல்லையா, சாம்பலாக மாறுவோம் இல்லையா, அது வரைக்கும் புத்திர சோகம் விடாது. அப்படிப்பட்ட சோகத்தை அந்த தாயும் தந்தையும் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருக்கு. அவ இவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்காளே, அவளுக்கு போய் இந்த சோகம் வரலாமா? எப்பயுமே நல்லவாளுக்கு மட்டும்தான் சோகங்கள் ஏற்படுகிறது. ஏன் சுவாமி? உண்மையான சுத்தமான தங்கத்தை தான் உரசி பார்ப்பார்கள். இங்கே தகரம் கிடக்கிறது என்றால் யாராவது உதாசீனப்படுத்துவார்களே தவிர என்ன பண்ண மாட்டார், உரசி பார்க்க மாட்டார். அப்ப உரசி நம்ம எல்லாம் உரசி பார்க்கப்படுகிறோம். காரணம் என்ன? நம்ம எல்லாம் சுக்கத்தங்கங்களாக இருக்கிறோம். அப்ப நமக்கு மட்டும்தான் துன்பங்கள் வரும். ஏன்? அதை தாண்டக்கூடிய மன உறுதி நம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது. அப்ப அந்த தாய் இருந்தா என்ன வந்துருக்கு? போ புத்திர சோகம் வந்துருக்கு. உடனே அடிச்சு நடிச்சு நட வேண்டாமோ இல்லையா? என்ன சுவாமி வெள்ளிக்கிழமை அதுவுமா நாங்க குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வந்து நல்லபடியா உட்கார்ந்து இருக்கோம், இப்படி அவசரமா பேசுறேன் அல்ல. இதிலே ஒளிந்திருக்கக்கூடிய தத்துவத்தையும் தாற்பயத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலோட்டமாக ஒரு சிந்தனையை நம்ம சிந்திக்க கூடாது. சரி, அது ஏன்னு சொல்றேன், இதுக்கப்புறம் இருக்க நம்ம சிந்திக்க போறோம். அதுவும் பயப்படாதீங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். உடனே என்ன ஆச்சு? அந்த குழந்தை அப்படி இறந்து கிடக்கு. அது அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ அடிச்சு நடணும் இல்லையா? பண்ணல. நம் குரு இங்கே வந்து விடுவார். அவர் வந்தாக்க இந்த குழந்தை இப்படி கிடக்கிறத பார்த்தாக்க இங்க குரு சாப்பிடாம போயிடுவாரு, எனது நோக்கத்திலே தடை வந்துருமே. அதான் என்ன பண்ணேன், அந்த குழந்தை ஒரு இலை கொண்டு வந்தான்ல, அந்த இலையாலேயே அந்த குழந்தையை மூடி
வீட்டின் ஒரு அறையிலே மறைத்து வைத்து விடு. இந்த சிந்தனை நமக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? என்ன காரணம்? அவர் ஒரு நிலையான மனம். என் குருவுக்கு நான் அன்னம் பாலிக்க வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கு அதுதான் அப்பாவுக்கு இந்த சிந்தனை இருக்கும் பொழுது குழந்தைக்கு இலையை கொண்டு வரதுல அந்த சிந்தனை ஒரு பெரிய விஷயம் இல்லையே. இப்ப என்ன ஆச்சு? குழந்தைய கொண்டு போய் மூடி மறைச்சு வச்சாச்சு. திருநாவுக்கரசர் போய் அழிச்சுட்டு வாங்க. யார் சொல்றா? அந்த அம்மா திருநாவுக்கரசர் சொல்றா, சாப்பாடு தயாராயிடுச்சுன்னா, சாப்பாடு தயாராயிடுத்து, நம்ம குருவை போய் அழிச்சுட்டு வாங்க, சாப்பாடு போடலாம். அப்ப அவ்வளவு புத்திர சுகம் உள்ள இருக்கு, வெளியே தெரியல. போறா, போய் நம்ம அப்பூதியடிகள் போயாச்சு, போய் கூப்பிடுறார். எங்க பக்கத்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு கூப்பிடுறார். என்ன வாங்கணும்னா, குருவே உங்களுக்காக நான் காத்திருக்கிறோம், வாங்க. அது யார்? அங்கே இருப்பது யார்? திருநாவுக்கரசர் அப்பர். அவருக்கு தெரியாத, பார்த்த வினாடி கண்டுபிடிச்சிட மாட்டாரா? முன்பு இருந்த அப்பூதி அடிகளும் இப்பொழுது இருக்கக்கூடிய அப்பூதி அடிகளும் வேற வேற இல்லையா? முன்பு இருந்தவர் பரவச நிலையில் இருந்து நம்ம வாங்க வாங்க கூப்பிட்டவர் இப்பொழுது புத்திர சோகத்துடன் நம்ம அழைக்கிறார். தெரியாதா குருவுக்கு? ஆனா குரு அமைதியாக இருப்போம். நான் வரப்பா, என்னப்பா சாப்பாடு தயாராயிடுதா, வரலாமா, வாங்கணும்னா ஆக்ஷன் போயாச்சு. உன்னை கூப்பிடுறார். அப்படி இலையெல்லாம் இப்ப இலைய அறுத்துட்டு வந்தது யாரு? சின்ன பையன் போய் அறுத்துட்டு வந்திருப்பான். இதெல்லாம் பெரிய பெரிய பிராணத்துல இல்ல, நானா உங்களுக்கு சொல்றேன். சின்ன பையன் அறுத்துதான் வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு கைங்கரியம் உண்டு. இலைய போட்டாச்சு. போட்ட உடனே அதான் குருவோட சூட்சமம் பாருங்க. கையில கொஞ்சமா விபூதி எடுத்து வந்திருப்பாரு இல்லையா? கோயிலுக்கு போனாக்க நான் ஆசீர்வாதம் பண்ணி இட்டு விடணும். யாரை கூப்பிட்டுருக்கலாம்? அம்மா வீட்டம்மாவை கூப்பிட்டுருக்கலாம், இல்ல அப்பூதியடிகளை குனிய சொல்லியிருக்கலாம், சின்ன பையனை சொல்லியிருக்கலாம். அப்போ சரியா என்ன சொல்றார்? மூத்த திருநாவுக்கரசர் கூப்பிடு. சூட்சமம் பாருங்க. குரு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ற? மூத்த திருநாவுக்கரசர் கூப்பிடு அப்படிங்கிற. இப்போ உண்மையை சொல்லலாமா, பொய் சொல்லலாமா? நமக்கு என்ன ஆகணும்? இப்போ நோக்கம் நிறைவேற வேண்டும் இல்லையா? நம்ம நோக்கம் என்ன? குருவுக்கு சாப்பாடு போடணும். இப்போ குரு பொய் சொல்லாமோ? சாதாரணமாவே பொய் சொல்லக்கூடாது. பஞ்சமா பாவங்கள்ல ஒண்ணு என்னது? குரு நிந்தனை. குரு நிந்தனை என்ன? குருட்ட பொய் சொல்றது. மேக்ஸ் ஹோம்வொர்க் முடிக்காம நான் முடிச்சுட்டு வீட்டை வச்சுட்டு வந்துட்டேன் சொல்றமா இல்லையா? கூச்சமே படாம. அப்ப குரு கிட்ட பொய் சொல்றது குரு நிந்தனைகள் இல்லையா? அப்ப குருட்ட பொய் சொல்லாம? அப்போ பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொன்னா சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவருக்கு தர்ம சங்கடமான நிலை பாருங்க. எல்லாமே நல்ல சிவனடியாருக்கே வர்றது. அடியார் பெருமக்களுக்கு பாருங்க எவ்வளவு சங்கடம் பாருங்க. ஆனா அவர் எப்பொழுதுமே இறைவனாகப்பட்டவர் உடன் நிற்பாருங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அழகான தமிழ் சொல் சொல்றாரு பாருங்க. மூத்த திருநாவுக்கரசு இப்பொழுது உங்களுக்கு உதவ மாட்டான். என்ன வார்த்தை? உதவி பண்ண முடியுமா? இறந்தங்க கிடக்கான இல்ல, செத்து போயிட்டாங்க உண்மையை சொன்னாரா? இல்ல, பொய் சொன்னாரா? இல்ல. அதான் தமிழ் உதவுறது பாருங்க. என்ன சொல்றாரு? மூத்த திருநாவுக்கரசு இப்பொழுது இங்கே உங்களுக்கு உதவ மாட்டார். அப்படியா? உதவ மாட்டானா? இவர் யார் உட்கார்ந்து இருப்பாரு? அவருக்கே குருவாச்சே. இவரோட தமிழ் அர்த்தம் இதுதான் இருக்கு. என்ன சொல்றார்? மெய் விரித்து கூறு, மெய் விரித்து உரை அப்படிங்கிற. அது மெய் விரித்து உரை. மெய்னா என்ன? மெய்யாலுமா? மெய்னா என்ன சொல்லணுமா? உண்மை என்ற அர்த்தம். மெய் விரித்து கூற என்ன? உன் மனதிலே நீ ஒரு பொய்யை மறைத்து வைத்திருக்கிறாய். அந்த மெய்யை விரித்து உரை. உண்மையை விரித்து மனசுல பூட்டி வைக்காத, உண்மையை சொல்லு அப்படின்னு அர்த்தம் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் நீங்க. அப்படின்னு அர்த்தம் பண்ணிருப்பாரா? அந்த மெய்னா என்ன? உடல் என்று பொருள். மெய்னா என்ன? உடல் என்று பொருள். அங்கே உடலை மறைத்து வைத்திருக்கிறாய். அந்த உடலை விரித்து முறை. என்ன சொல்லு? அந்த மறைச்சு வச்சிருக்கிய கூட எடுத்து போயிட்டானே, மறைச்சு வச்சிருக்கியே, அதை கொண்டு வந்து விரிச்சு இங்க போடுங்க பாருங்க. ஸ்லேடைன்னு பேரு தமிழ்ல. ஒரே ஒரு சொல் தான். அந்த ஒரு சொல்லுக்கு என்ன இருக்கும்? இரண்டு அர்த்தங்கள் இருக்கும். மெய் விரித்து உரைன்னு சொன்னார். முதல் அர்த்தம் என்ன? உண்மையை சொல் இல்லையா? இரண்டாவது அர்த்தம் என்ன? அங்கே குழந்தையை மறைத்து வைத்திருக்கிறாயே, அதை கொண்டு போடு. எந்த வினாடி அந்த மேடை கிட்ட அந்த சபையிலே உண்மை உடைந்ததோ அதுக்கு மேல அப்பூதி அடிகளுடைய மனமும் அந்த இன்னொரு அம்மாவுடைய மனமும் உடையாம இருக்குமா? உடைந்து அப்படியே கண்கள்ல இருந்து தாரையா கொட்டுறது. வா குழந்தை அப்படி போயிடுது பா, காப்பாத்து குருவே, நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளை செத்து போனதை மறைச்சுட்டேன். அப்பதான் திருநாவுக்கரசர் கேட்கிற, ஏன்பா இப்படிப்பட்ட பாவத்தை நீ செய்யலாமா? உன் குழந்தை இப்படி கிடக்க எங்க சாப்பாடு போட்டு பண்ணலாமா? தப்பு இல்லையா? அப்பதான் பாருங்க, இதுதான் உண்மையான சிஷ்யர்களுக்கு வியாக்கியானங்கள் தோன்றும். ஏன் குரு யார்? திருநாவுக்கரசர். என்ன வியாக்கியானம் சொல்றாரு தெரியுமா? குருவே, நான் மறைத்தது பாவம் இல்லை, நான் மறைத்தது
பாவம் இல்லை. என்னப்பா சொல்ற? திருநாவுக்கரசரே கேட்கிறார். இப்பதான் நான் என்ன சொன்ன ஆரம்பத்துல, குரு என்ன பண்ணுவார்? குரு தன் சிஷ்யர்களையும் குருவாக மாற்றுவார். இப்பொழுதுதான் அப்பூதியடிகள் குருவாக மாறும் தருணம். என்ன கவனிக்கணும் எல்லாரும். இப்ப என்ன ஆச்சு சொல்ற? இல்ல சுவாமி, நான் பண்ணது பாவம் கிடையாது. மறுத்து பாவமே நம்ம பார்வையில் என்ன? தன் குழந்தையை மறுத்தது பாவமே இல்லையா? பாவம் தானே. பாவம் இல்லைங்கிற என்ன தெரியுமா சொல்றாரு அப்பூதியடிகள்? சுவாமி, என் குழந்தையை நான் பதிவிடுத்தேன் இல்லையா? இது நான் முன் வினைகள், நான் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதை மறைக்காமல் நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தேன்னா அது என்னவா இருக்கும்? பாவமாக மாறி நான் உங்களுக்கு உணவளிக்காமல் போயிருப்பேன். இப்ப செய்யற பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் எது? அடியார் பெருமக்களுக்கு சாப்பாடு போடுறது இல்லையா? அதுவும் அடியாராக யார் இருக்கிறார்? இங்கே என் குருவே வந்திருக்கிறாரு. அந்த குருவுக்கு நான் உணவளிக்கும் பொழுது நான் என்னவா மாறிடுவேன்? இந்த இடத்துல நான் ஜென்ம சாபல்யம் அடைகிறேனே. அப்போ இதை மறைத்தால் மட்டும்தான், உங்களுக்கு நான் உணவு அளித்தால் மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும்? என் வினைகளை எல்லாம் தீர்த்து நான் இறைவனின் திருவடியை சேர முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு மறைத்து சாப்பாடு போடுறேன். இவ்வளவு அழகான வியாக்கியானம் பாருங்க. இங்க அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லையா? இப்ப பண்ண தப்புக்கான கூட செத்து போயிருக்கும். முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம் கூடாது இல்லையா? வந்துருக்கு. உடனே இப்படி உண்மையை விரிவாக கூடிய பிறகு அவர் குரு சும்மா இருக்க முடியுமா? குருவின் அருள் இப்ப வரப்போறது பாருங்க. தன் குழந்தையாது, தன் குழந்தையா? என்ன பாருங்க, திருப்பி திருப்பி எடுத்துக்காட்டு எடுத்துட்டு வருவேன். கீழே விழுந்தாலே அம்மா அழுவான்னு சொன்னோம் இல்லையா? தன் குழந்தையா? தன் சிஷியனின் குழந்தை. குழந்தையை தூக்கு, உடனே சிவன் கோயிலுக்கு போ, பக்கத்துல கோயிலுக்கு போ. நான் சும்மா விட மாட்டேன். இந்த உன்னோட அடியார இப்படி தண்டிக்கிற இறைவனை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்றாரு? குழந்தையை தூக்கிட்டு நேரா போயாச்சு. அங்க போய் படுக்க போட்டாச்சு. படுக்க போட்டுட்டு அவர் யார் தெரியுமா? அவர் யார்? அவர் தான் வக்கீல். யாரு? திருநாவுக்கரசர் தான் வக்கீல். இப்ப வழக்கு என்ன? இறந்து கிடக்கிற குழந்தைய தான் வழக்கு. மனுதாரர்கள் யாரு? அப்பூதியடிகளும் அம்மா திருநாவுக்கரசும். நடுவர் யாரு? அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சக்தியின் ரூபமான இறைவன் தான் அங்கே நடுவர். என்ன பண்றார்? உடனே அங்கே அவர் வழக்காடுகிறார், அங்கே வாதாடுகிறார். என்ன வாதம் செய்கிறார்? அவர் என்ன வாதம் செய்கிறார்? விடம் தீர்த்த பதிகம் 10 பாடுறார். நீ என்ன பண்ணுவே தெரியாது. இந்த அடியார் பெருமக்கள், இங்க இருக்கக்கூடிய அடியார்கள் உண்மையான பக்தியை வைத்திருக்கிறார்கள் என்றால், இத்தனை ஆண்டுகளும் அவர் செய்த அனைத்து தொண்டுகளும் உண்மை என்றால், அந்த உண்மையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உண்மை ஒண்ணு இருக்கு, ஏற்றுக்கொண்டு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் இந்த இறந்து கிடக்கிறத குழந்தை அதை உடனடியாக என்ன பண்ணணும்? ஈர்த்தெழுந்தாக வேண்டும். என்ன பண்ற? நீங்க எல்லாம் இப்ப டமாலி இப்ப எழுந்துக்கிற மாதிரியே எப்படி அங்க அப்பூதியடிகள்கிட்ட குழந்தை எழுந்துள்ளதோ இல்லையோ, அழகாக நீங்கெல்லாம் இப்போது எழுந்திருக்கிற மாதிரியே அங்கே அந்த குழந்தை என்ன பண்றதா? அழகாக உயிர் பெற்று மெய் மறந்து இப்ப எழுந்திருக்க எல்லாரும். சரியா?